Hello students. So நம்ம Chem Solutions NEET Academy ல இருந்து NEET mock test 2025 conduct பண்ணிருந்தோம். So அந்த டெஸ்ட் உடைய வீடியோ சொல்யூஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். So first question, state the equation corresponding to 8 grams of oxygen. So state the equation generally PV equals to mu RT. So PV equals to mu number of moles மட்டும் நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க. So number of moles given mass divided by molar mass, oxygen molar mass 32, so cancel panna 4 and your state equation becomes PV is equals to 1 by 4 RT. So the option 2, okay, a simple PV equals to mu RT, the number of moles மட்டும் calculate பண்றீங்க. Okay, second question, equation of a progressive wave y equals to a sin pi 40t minus x, where a and x are in meter and t in seconds, the velocity of the wave. ஒரு wave equation கொடுத்துட்டாங்க அப்படின்னா velocity of the wave is equals to omega by k. omega அப்படின்றது time உடைய coefficient, k அப்படின்றது x உடைய coefficient. இப்போ இங்க omega உடைய coefficient என்ன இருக்கு, pi உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது 40 pi ஆயிரும். x உடைய coefficient pi, so simplify பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் 40 meter per second. So option 2. Second question முடிஞ்சு. Third question, as shown in the figure, a network of resistors connected to a battery of 24 volt with an internal resistance of 3 ohm. The currents through the resistors R4 and R5 are I4 and I5 respectively. The values of I4 and I5. இப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் வந்து I4, இதில் போகக்கூடிய கரண்ட் வந்து I5. So I4 and I5 இது ரெண்டோடைய வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொத்தமாக இது சீரீஸாக மாற்றிட்டோம்னா இதில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த கரண்ட்டை வச்சு இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் பாருங்கள், கண்டுபிடிக்கிற முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் இது 2 ஓம் 2 ஓம் பேரலாக இருக்குது. ஸோ இதை நம்ம சேர்த்தோம் அப்படின்னாக்க ரெசிஸ்டரோட வேல்யூ 1 ஓம்னு வந்துடும். இது ஒரு 2 ஓம் இருக்குது ப்ளஸ் 2 ஓம் ப்ளஸ் இவங்க ரெண்டு பேருமே பேரலல். ஸோ 25 பேரலாக இருக்காங்க. அப்போ 25 பேரலாக இருந்தால் நீங்கள் ஃபார்முலா எடுத்துலாம் 20 × 5 divided by 25. ஸோ 100 by 25. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 4. இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்க்கும்போது 4 ஓம் வந்துடும். இது ஒரு 2 ஓம் வந்துடுது ப்ளஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒரு 3 ஓம். ஸோ மொத்தமாக ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணால் இட் பிகம் 12 ஓம் நெட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் சர்க்யூட். சரியா? அப்போ இதில் போகிற கரண்ட் எவ்வளோ இருக்கும்? ஸோ I is equals to V by R. ஸோ V 24, இது 12. ஸோ 2 ஆம்பியர் கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகும். இப்போ இதுலேருந்து வரக்கூடிய கரண்ட் 2 ஆம்பியர், சாரி இதுலேருந்து போகக்கூடிய கரண்ட் 2 ஆம்பியர், இங்கே 2 ஆம்பியர் வரும். இந்த 2 ஆம்பியர் இங்கே ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆக போகுது. பிகாஸ் பேரலல் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான் ஸ்ப்ளிட் ஆகும். திரும்ப இங்கே 2 ஆம்பியர் வந்துடும். இதே 2 ஆம்பியர் இந்த ரெண்டு ரெசிஸ்டருக்கு ஸ்ப்ளிட் ஆகணும். ஈக்குவல் ரெசிஸ்டர் இருந்தால் கரண்ட் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகும். பட் இங்கே 25 ரெண்டு பேருக்கும் அக்ராஸ் பொட்டன்ஷியல் சேமாக தான் இருக்குது. ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு கேல்குலேஷன்ஸ் எடுத்துக்கலாம். 5 ஓம் 20 ஓம் எதில் லார்ஜர் கரண்ட் போகும்? 5 ஓமில். 20 ஓமில் ஸ்மாலர் கரண்ட். இப்போ 20 ஓமில் போகக்கூடிய இந்த I4 and Xன்னு எடுத்துட்டா இதை விட இந்த ரெசிஸ்டரில் 4 டைம்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்குது. இது 20னா அது 5. அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன இருக்கும்? 4x ஆகும். அப்போ ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் ஆட் பண்ணாக்க ஸோ 5x is equals to 2. அதாவது அதாவது 2 ஆம்பியர்ன்ற கரண்ட் வருது. இது ரெண்டாக டிவைட் ஆகுது. ஓகே, 20 ஓமில் போகக்கூடிய கரண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா 5 ஓமில் போகக்கூடிய கரண்ட் என்ன ஆகும்? 4x. ஸோ அப்போ x is equals to 2 by 5. 20 ஓமில் போகக்கூடிய I4 வந்து 2 ஆயிருது, 2 by 5 ஆயிருது. அண்ட் 5 ஓமில் போகக்கூடிய கரண்ட் என்ன ஆயிரும்? ஸோ 8 by 5. ஸோ therefore I4 உடைய வேல்யூ 2 by 5 and I5 வேல்யூ 8 by 5. ஸோ ஆப்ஷன் 4. ஓகே, next question. So in the question பாருங்க, 1 mole of a monatomic gas undergoes the process 1 to 2, 2 to 3 as shown. இப்போ PV டயக்ராம் கொடுத்துருக்கோம் இண்டிகேட் டயக்ராமில். ஸோ 1லேருந்து ஆரம்பிச்சு 2 வரைக்கும் ஒரு ப்ராசஸ், அப்புறம் 2லேருந்து 3 வரைக்கும் ஒரு ப்ராசஸ் போயிருக்கு. இப்போ 1 to 2 இந்த ப்ராசஸ் கர்வ்டாக இருக்குது. ஸோ இது ஐசோதெர்மலாகவும் இருக்கலாம், அடியபேட்டிக் இருக்கலாம். ஸோ கொஸ்டினில் ஐசோதெர்மல்னு மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஐசோதெர்மல் மென்ஷன் பண்ணியாச்சுன்னா இந்த ப்ராசஸில் டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். 1லேருந்து 2 வரைக்கும் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் வேரி ஆகக்கூடாது. இப்போ இதோடைய கரஸ்பாண்டிங் VT கிராஃப் இருக்குது, PT கிராஃப் இருக்குது.
இப்போ 1 இருந்து 2 வரைக்கும் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாவே இருக்கணும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 இருந்து 2 உன்னுடைய வால்யூம் தான் கான்ஸ்டன்டா இருக்கு, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இல்ல. அப்ப இதை நீங்க கேன்சல் பண்ணிரலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 1 இருந்து 2 டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு, இதை எடுத்துக்கிறேன், இதுக்கு ஓகே கன்சிடரபிள் ஆப்ஷன். இது பார்க்கும்போது 1 இருந்து 2 டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு, ரைட், இதையும் எடுத்துக்கிறேன். இங்க 1 இருந்து 2 பார்க்கும்போது 1 இருந்து 2 ஏரோ மார்க்கே மாறி இருக்கு, ஸோ இது ஆப்ஷன் வர முடியாது. ஸோ ஆப்ஷன் வந்தா 2 and 3 ரெண்டு தான் வர முடியும். அப்போ P அதாவது 1 இருந்து 2 வரும்போது உங்களுடைய வால்யூம் என்ன ஆயிட்டு வருது பாருங்க, வால்யூம் என்ன ஆயிட்டு வருது, 1 இருந்து 2 வரும்போது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், வால்யூம் என்ன ஆகுது, increases. What about pressure? P, இந்த pressure P decrease ஆயிட்டே வருது. சரி, இப்போ இந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா 1 இருந்து 2 வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ஓகே. இங்கே பார்க்கும்போது 1 இருந்து 2 ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ப்ரெஷர் என்ன ஆகணும், டிக்ரீஸ் தானே ஆகணும். அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும் இல்லை ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிருக்கணும். இப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய இந்த ஆப்ஷன் கரெக்ட். இங்கே ப்ரெஷர் டிக்ரீசஸ் ஆஸ் பர் த கிவன் ஈக்குவேஷன், இங்கே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ இது தப்பு. அப்போ கரெக்டான ஆப்ஷன் 2. இப்போ நான் இது வரைக்கும் 2 to 3 பாருங்க. 2 to 3 உங்களுக்கு யார் கான்ஸ்டன்டா இருக்கா, ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கு. இப்போ 2 to 3 பொறுத்த வரைக்கும் 2 to 3 பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். கிளியர்? அப்போ இந்த இடத்துல வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. நல்லா பாருங்க, 2 to 3 வரும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகுதா, அப்போ ப்ரொபோர்ஷனேட்டா டெம்பரேச்சர் என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகும். இப்போ 2 இருந்து 3 வர வர வால்யூம் டிக்ரீஸ் ஆயிருக்கு, ப்ரொபோர்ஷனேட்டா டெம்பரேச்சர் டிக்ரீஸ். ஸோ உங்களுக்கு இந்த 1 to 2 வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். எந்த ஆப்ஷன் வராதுன்னு எடுத்துட்டீங்க, வரக்கூடிய 2 ஆப்ஷன் எடுத்துட்டு பேசுறீங்க. 1 இருந்து 2 வரும்போது உங்களுடைய டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு, அந்த டைம்ல வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ கம்பேர் பண்ணி பாருங்க, இந்த இடத்துல ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, எது கரெக்ட், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறது தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 2 கிட்ட கரெக்ட். சரியா? அடுத்த கொஸ்டின். So three resistors having a values R1, R2 and R3 are connected in series to a battery. Suppose R1 carries a current of 2 ampere. இப்போ R1 ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, R1ல போகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆம்பியர் கரண்ட் போயிருக்கு R1ல. R2 இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, 3 ஓம் இருக்கு, ரைட். இதுல எவ்வளவு கரண்ட் போகும், சீரிஸ்னாலே அதே 2 ஆம்பியர் கரண்ட் தானே போயிருக்கும், ரைட். அடுத்து R3 ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. இந்த R3 உடைய பவர் டிசிபேஷன் எவ்வளவு பவர் டிசிபேட் பண்ணுது, 6 வாட் பவர் டிசிபேட் பண்ணுது. எல்லாத்தையுமே ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். R3 மட்டுமே 6 வாட் பவர் டிசிபேட் பண்ணா what is the voltage across R3? So power dissipation உடைய ஃபார்முலா தெரியும், power dissipated by any resistor P is equals to I squared R னு எழுதலாம். I know that I இதுல போகக்கூடிய கரண்ட் வந்து 2 ஆம்பியர் தான், ஆனா R தெரியாது எனக்கு, இங்க வோல்டேஜ். ஸோ இன்ஸ்டெட் என்ன பண்ணலாம், VI னு எழுதலாமா. இப்போ பவர் எவ்வளோ இருக்கு, 6 வாட் இருக்கு, வோல்டேஜ் தெரியாது, கரண்ட் எவ்வளோ பாஸ் ஆயிருக்கு, 2 ஆம்பியர், மூணுமே சீரிஸ்ல இருக்கு. R1ல 2 ஆம்பியர் போனா R2 செகண்ட் ரெசிஸ்டர்லையும் 2 ஆம்பியர் தான் போகணும், தேர்ட் ரெசிஸ்டர்லையும் 2 ஆம்பியர் தான் போகணும். ஸோ இட் பிகம்ஸ் 2. அப்போ பொட்டன்ஷியல் அக்ராஸ் த தேர்ட் ரெசிஸ்டர் இஸ் பிகம் 3 வோல்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். So AB is the wire of uniform resistance. Galvanometer G shows no deflection when the length AC. In the length AC, so L 20 cm வந்துருது. Remaining இருக்கக்கூடிய இந்த length என்ன இருக்கும், 100 minus L. It becomes 80 cm. So what is the value of R? We shown a balancing condition. R by length L 20 is equal to இங்க இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் 80 டிவைட் பை அவனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கீழே 80 சென்டிமீட்டர் வந்துருது. இதை கேன்சல் பண்ணிட்டா R உடைய வேல்யூ யாருக்கு ஈக்குவல், 20 ஓம். ஸோ ஆப்ஷன் 3. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இது பாருங்க. ஸோ ஆப்டிக்ஸ்லேருந்து பார்த்துருக்கோம், ரே ஆப்டிக்ஸ்லேருந்து. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஃப் பெஸ்ட் இஸ் த பெஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் M with the distance of object U for a concave mirror, focal length 10 cm. So I have a concave mirror. So இது pole, இது focus. Focal length கொடுத்தாச்சு, focal length by sign convention is going to be minus 10 cm. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் எல்லாமே இதோடைய பாசிட்டிவ் வேல்யூவாக தான் கொடுத்துருக்கோம்.
ஸோ இது மேக்னிஃபிகேஷன் இந்த இடத்துல நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். கவனிங்க, எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னாக்கா 0லேருந்து ஆரம்பிச்சு இது 10 வரைக்கும் ஃபோக்லேருந்துக்குள்ளே இங்கேருந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு யூவோடைய வேல்யூ என்னது 0 இருக்கும்போது என்ன கேஸ், அதே மாதிரி யூ வந்து 10 வர வரைக்கும் என்ன கேஸ், இது வரைக்கும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ரைட், அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் கொண்டு போகலாம். இப்போ மேக்னிஃபிகேஷனுக்கும் இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்க்கு இடையில இருக்கிற ஒரு ஃபார்முலா எழுதும். இப்போ மேக்னிஃபிகேஷன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா m is equals to minus v by u for a mirror. இப்போ இது இல்லாமல் நமக்கு மிரர் ஈக்குவேஷன் தெரியும், 1 by v plus 1 by u equals to 1 by f. ரைட், இப்போ இதில் மேக்னிஃபிகேஷனில் ஃபோக்கலும் தெரியும், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். அப்போது இங்கே இமேஜ் டிஸ்டன்ஸ் நீங்கள் எடுத்துடலாம், 1 by v அப்படி வச்சுட்டு 1 by v அங்கே கொண்டு போங்க. ஸோ யூ கேன் கெட் த சிம்பிளிஃபைட் ஈக்குவேஷன் m is equals to f divided by f minus u. m equals to f divided by f minus u. இப்போ நான் இங்கே யூவோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா யூ எல்லாமே ஆரம்பிக்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது, 0லேருந்து. போலில் வச்சுருந்தோம்னா இப்போ u 0 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே f by f வந்துருமா. ஸோ m உடைய வேல்யூ என்ன வந்துருது பாருங்கள், f by f கேன்சல் பண்ணால் 1. நான் இந்த ஈக்குவேஷனில் u உடைய வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணனா m equal to f by f வந்துடும். ஸோ m becomes 1. அப்போ u 0னா m உடைய வேல்யூ 1. இங்கே இருக்கா, இது இல்லை. இங்கே u 0னா m உடைய வேல்யூ 1 கிடையாது. இங்கே u 0னா m உடைய வேல்யூ 1 இருக்கா, எஸ் இட் கரெக்ட். இப்போ இங்கே u 0னா m உடைய வேல்யூ ரொம்ப இன்ஃபினிட்லேருந்து வருது. ஸோ இப்போ இது தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு இதுலேயே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா கண்டுபிடிச்சிடலாம் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு. அடுத்து u எக்ஸாக்டாக நீங்கள் 10 வைக்கிறீங்க. ஏன்னா அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்குது, கரெக்டாக ஃபோக்கிலேருந்து தான் எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ 10 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், m equal to இதுவும் 10, 10 minus 10 0, anything by 0 the m becomes infinity. m ப்ரொலாங்டாக போயிட்டே இருக்கு, m2 கிடையாது, m ப்ரொலாங்டாக போயிட்டே இருக்கு. அப்போ 10 வரும்போது மேக்னிஃபிகேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. மற்ற இது எல்லாத்தையும் பாருங்கள், இது ஃபஸ்ட்டு எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். 1, 3, 4 எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த கேஸ்லேயே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டான ஆப்ஷன் இதுதான். அடுத்து நீங்கள் 10 சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மேக்னிஃபிகேஷன் ஆயிருது, இன்ஃபினிட்டி போயிருது. ஸோ எக்ஸாக்ட் கிராஃப் ஆப்ஷன் 2. ஓகே, கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. A gas mixture consists of 8 moles of argon, 8 moles of argon gas. It is going to be a monatomic gas. And 6 moles of oxygen. Oxygen is the diatomic. Okay. So at temperature T, neglecting all the vibrational modes, the total internal energy of the system. Internal energy, sum of the internal energy of argon and oxygen. Internal energy என்ன formula generally? F by 2 mu RT. So F stands for degrees of freedom. ஒரு gas கொடுத்துட்டாங்க, அந்த gas உடைய internal energy கேட்குறாங்கன்னா it is F by 2 mu RT. More than one gas இருக்கு, அப்போ individual gases உடைய internal energy எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இதான் total internal energy. இப்போ argon monatomic gas. Monatomic gas உடைய degrees of freedom எவ்வளோ? 3. So 3 by 2. Number of moles எவ்வளோ கொடுத்துருக்கோன்னா 8 RT. Plus diatomic oxygen அவனுடைய degrees of freedom எவ்வளோ வந்துடும்? 5. So 5 by 2. இங்கே இருக்கக்கூடிய number of moles வந்து 6 RT. So they cancel பண்ண இது 4. They cancel பண்ண இது 3. So 12 RT plus 15 RT. So it becomes 27 RT. So total internal energy becomes 27 RT. Okay. Next question. So the electromagnetic waves la irundhu, so left side kuduthirukadhu electromagnetic waves, adode deduction. Your purely theoretical question. Radio waves last wave, it's used for a communication. Idha eppadi detect pandrona, receiver aerials பார்த்துருக்கலாம், ஆண்டனான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரிசீவர் ஏரியல்ஸ் வச்சு அந்த ரேடியோஸை டிடெக்ட் பண்ணும். ஸோ மைக்ரோவேவ்ஸ் இஸ் டிடெக்டட் பை பாயிண்ட் கான்டாக்ட் டயட்ஸ். சரியா, இதோட டிரெக்ஷனில் இருக்கிறது பாயிண்ட் கான்டாக்ட் டயட்ஸ் வச்சு டிடெக்ட் பண்ணலாம். இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ், தெர்மோஃபைல்ஸ் அண்ட் எக்ஸ்ரேஸ் அயனைசேஷன் சேம்பர். எக்ஸ்ரேஸ் அயனைசேஷன் சேம்பரில் போகும்போது கேஸை அயனைஸ் பண்ணிடும். கேஸ் அயனைஸ் ஆகிருக்கு, அதோட இன்டென்சிட்டி வச்சு எந்த ரேஸ் வந்துருக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஏ வந்து 4, B 3 and C going to be 1 and D going to be 2. So option 1. Clear? So the purely theoretical question direct ah neenga paathalam. Next one. So wave optics la irundhu, in a Young's double slit experiment, the path difference at a certain point on the screen between the two interfering waves is going to be 1/8 of the wavelength.
ஸோ part difference எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்க 1/8 of the wavelength. அப்படின்னா the ratio of intensity at this point to that at the center of the bright fringe is close to. Center of the bright fringeல என்ன intensity வந்திருக்கும்? இப்போ இங்கே 2 light waves இருக்குது. இது போய் கரெக்டாக இந்த சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் போய் இன்டர்ஃபியர் ஆகுது. இதோட இன்டென்சிட்டி I0, இதோட இன்டென்சிட்டி I0னா சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் வரக்கூடிய ரிசல்ட் இன்டென்சிட்டி வந்து 4I0. ஓகே, எப்படி? we have formula resultant intensity is equals to I0 plus I0 plus 2 root I0 and root I0 I0 ஆயிரும். ஸோ cos phi அதான் நம்மளுடைய ஃபார்முலா இல்லையா? இப்போ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 2I0 plus 2I0 cos phi இப்படி எடுத்துக்கிறேன். இது இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். 2I0 காமன் எடுத்துக்கலாம், 1 plus cos phi எழுதலாம், அதை 2 cos squared 5/2. ஸோ இது போது நமக்கு சிம்பிளாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல சென்ட்ரல் ஆஃப் த ஸ்க்ரீன் இந்த சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் வருது இல்லையா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேவ்க்கு செகண்ட் வேவ்க்கு இருக்கிற ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னது? 0. அப்போ இது 0 ஆனா இந்த சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சில் இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி என்ன வந்திருக்கும்? 4I0. அப்போ அதை தான் கேட்குறாங்க. ஒரு பாயிண்ட்ல λ/8 பார்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. அங்கே இருக்கிற இன்டென்சிட்டிக்கும் சென்டரில் இருக்கிற இன்டென்சிட்டிக்கும் இருக்கிற ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போது எனக்கு சென்டரில் இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி என்ன வந்துருது? 4I0. அதை நான் வச்சுக்கிறேன். இப்போ λ/8 வந்திருக்கு இல்லையா? இந்த λ/8க்கு என்ன இன்டென்சிட்டி வரும்? அப்போ λ/8 நான் டைரக்டாக இங்கே போட முடியாது இல்லையா? இது பார்ட் டிஃபரன்ஸ். இங்கே என்ன வேணும்? ஃபேஸ் டிஃபரன்ஸ் வேணும். அப்போ பார்ட் டிஃபரன்ஸை ஃபேஸ் டிஃபரன்ஸை நான் மாற்றணும். ஸோ we know that delta phi equals to 2π/λ into part difference. இப்போ 2π/λ இந்த பார்ட் டிஃபரன்ஸ் என்ன எழுதலாம்? λ/8 எழுதலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா இது π/4 வந்துடும் ஃபேஸ் டிஃபரன்ஸ். அப்போ இது சென்ட்ரலில். ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வரனால நான் IR டேஷ்னு எடுத்துக்கிறேன். ஸோ இட் பிகம்ஸ் 2I0 plus 2I0 and the resultant phase difference cos π/4. ஸோ இப்போ நான் 2I0 காமன் எடுத்துடலாம். 1 plus cos π/4 வேல்யூ 1/√2. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 2I0 1 plus இந்த 1/√2 வேல்யூ 0.707. நான் ஏசி சர்க்யூட்ஸ்லையும் சரி எல்லா இடத்துலையுமே இந்த V0/√2 எடுப்போம், I0/√2 இந்த IRMS உடைய கேல்குலேஷன்ஸ்லாம் வந்திருப்போம். ஸோ 1/√2 வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க 0.707. ஸோ இட் பிகம்ஸ் 2I0 1.707. இங்கே இது இந்த λ/8ன்ற பார்ட் டிஃபரன்ஸ் வருது இல்லையா? எனிவேர் இப்போ இந்த சென்டரில் வந்துட்டு சப்போஸ் இங்கேயோ இல்லை இங்கேயோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல λ/8ன்ற பார்ட் டிஃபரன்ஸ் வருது. அந்த பார்ட் டிஃபரன்ஸ்க்கு கரஸ்பாண்டிங் இன்டென்சிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கேட்கறது என்னது? இந்த இன்டென்சிட்டிக்கும் மேக்ஸிமம் இன்டென்சிட்டிக்கு இருக்கிற ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஸோ நான் இங்கே கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா IR dash divided by IR. ஸோ IR dash 2I0 1.707 divided by இது ஒரு 4I0 வந்துடுது. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2 ஆயிருமா? இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் 0.85 அடுத்து ஒரு 3 இப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 டெசிமல் பிளேஸ் தான் இருக்குது. அப்போ எது எடுத்துக்கலாம்? ஆப்ஷன் 4 0.85 ரிசல்டன் இன்டென்சிட்டி. ஸோ இந்த ஃபார்முலா தெளிவாக பார்த்துக்கோங்க. ரிசல்ட் இன்டென்சிட்டியோட வேல்யூ I0 2I0 cos phi. ஏன்னா ஒய்டிஎஸை பொறுத்த வரைக்கும் டிபிக்கல் ஒய்டிஎஸை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்லிட்லேருந்து வரக்கூடிய அந்த இன்டென்சிட்டி ஈக்குவலாக இருக்கும். ரைட்? ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இதுவும் வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். பிளேன் வேவ் ஃப்ரண்ட் ஹைஜன்ஸோட பிரின்சிபல் பேஸ் பண்ணி பிளேன் வேவ் ஃப்ரண்ட்ஸ் ஆர் இன்சிடென்ட் ஆன் எ ஸ்பெரிக்கல் கான்கேவ் மிரர் as shown below. Which of the following options is the correct pattern of the reflected wave fronts? First of all, ஒரு லைட் வேவ்ஸ் வந்து எப்படி இதில் இன்டர்ஃபியர் ஆகும்? ஒரு லைட் ரேஸ் எப்படி இன்டர்ஃபியர் ஆகும்? ஸோ கான்கேவ் மிரர், ஸோ parallel லைட் ரேஸ் வந்து இன்சிடென்ட் ஆகும். யாருக்கு parallel? இந்த பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு parallel லைட் ரேஸ் இந்த மிரரில் இன்சிடென்ட் ஆகும். ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் த மிரர் இந்த ரேஸ் எல்லாம் என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல போய் கன்வர்ஜ் ஆகும். ஸோ இதுக்கு பேர் என்ன நம்ம சொல்கிறோம்? கன்வர்ஜிங் மிரர் தான் சொல்கிறோம். லைட் ரேஸ் எங்கேருந்து கன்வர்ஜ் ஆகுது. ஆஃப்டர் கன்வர்ஜன்ஸ் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டுக்கு திரும்ப அந்த லைட் ரேஸ் என்ன ஆகுது பாருங்க, திரும்ப அங்கேருந்து டைவர்ஜ் ஆகி தான் வெளியே போகுது.
ஸோ கன்வர்ஜென்ஸ் அப்படின்றத பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா என்ன நடக்கும், அந்த லைட் ரேஸ்லாம் மீட் பண்ணி திரும்ப அடுத்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது அது பார்க்க எப்படி இருக்கும், டைவர்ஜ் ஆன மாதிரி தெரியும். இது லைட் ரேஸோட ஐடியாஸ். இதே ஐடியாஸ் நம்ம வேவ் ஃப்ரண்ட் யோசிக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஃப்ரண்ட், இந்த பிளேனர் வேவ் ஃப்ரண்ட் இந்த மிரரில் போய் ஸ்ட்ரைக் ஆகுது. மிரரில் போய் பட்டோன்னே இது என்ன ஆகும், இந்த மாதிரி கன்வர்ஜ் ஆகும். அடுத்தது கன்வர்ஜ். ஆனால் கன்வர்ஜ் ஆகி இந்த பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த வேவ் ஃப்ரண்ட் திரும்ப என்ன ஆகுது, இங்கேருந்து டைவர்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ கன்வர்ஜென்ஸ், அதுக்கப்புறமேட்டு என்னது டைவர்ஜென்ஸ். எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த பிளேன் வேவ் ஃப்ரண்ட் இந்த மிரரோட இந்த போர்ஷன் ஸ்ட்ரைக் ஆகும்போது ரிஃப்ளெக்டடும் அதே ஷேப்பில் தான் இருக்கும். கான்கேவ் மிரர் என்ன ஷேப்பில் இருக்கோ எல்லாம் கவனிச்சுக்கோங்க. இதுக்கு கான்கேவ் மிரர் ஒரு பிளேன் வேவ் ஃப்ரண்ட் இன்சிடென்ட் ஆகுது, இது போய் மிரரை மீட் பண்ணிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது மிரரோட ஷேப் எப்படி இருக்கோ, இந்த ரிஃப்ளெக்டிங் போர்ஷன்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் இதை நீங்கள் பார்த்துருக்கலாம், இதை பார்த்துருக்கலாம். அது பேசிக் ஐடியா. இதை ரெண்டையும் நீங்கள் நெக்லெக்ட் பண்ண முடியும். அப்படியே பிளேன் வேவ் ஃப்ரண்டாக ரிஃப்ளெக்ட் ஆகாது, இது டைவர்ஜ் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த வேவ் ஃப்ரண்ட் ஷேப் பாருங்கள், இதோட ஷேப் எப்படி இருக்குது, இதோட ஷேப் எப்படி இருக்குது, இது கண்டிப்பாக ஆப்ஷன் வராது. இதுதான். பட் இதுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்குது, இந்த பாயிண்ட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல டைவர்ஜென்ஸ் நடக்குது. திரும்ப லைட் ரேஸ் என்ன பாருங்கள், டைவர்ஜ் ஆகி போகும். ஸோ அப்போ கரெக்டான ஆப்ஷன் எது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ வேவ் ஃப்ரண்ட்ஸில் வந்து இது கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the angle of minimum deviation for the glass prism delta m with a refractive index √3 equals to refracting angle of the prism. எப்படி angle of minimum deviation அதோட refracting angle, அதான் angle of a prism equal கொடுத்துட்டாங்க. refractive index √3 இருக்கு. அப்படி இருந்ததுன்னா what is the angle of the prism என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ mu equals to என்ன ஃபார்முலா, sin a plus delta m by 2 divided by sin a by 2 இல்லையா. இப்போ எனக்கு ஏவும் டெல்டாவும் ஈக்குவல். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், டெல்டா எடுத்து நான் ஏன் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா. அப்போ மியூ ஈக்குவல்ஸ் டு, ஸோ இட் பிகம்ஸ் √3. இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவல். அப்போ சைன் என்ன ஆயிரும், 2a divided by 2. இங்கே அப்படியே என்ன ஆகும், sin a by 2. இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ √3 ஈக்குவல்ஸ் டு sin a divided by sin a by 2. sin a divided by sin a by 2. இப்போ இதை நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பாருங்கள். இது sin a ன்னு இருக்குது, இது sin a by 2 இருக்குது, a by 2 இன்வால்வ் ஆகிருக்கு. எப்படி a by 2 ஏவே மாற்றுறது, இல்லை ஏவை எப்படி a by 2 மாற்றுறது யோசிக்கணும். ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோவில் sin 2 தீட்டான்னு இருந்தால் இதை 2 sin தீட்டா cos தீட்டான்னு எழுதலாம். இதே ஒரு வேளை ஒரு sin தீட்டான்னு இருந்தால் ஆங்கிள் பாதியாக டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 2 sin தீட்டா by 2 cos தீட்டா by 2. அப்போ நான் இங்கே இதை 2 sin a by 2 cos a by 2 எழுதலாம். டினாமினேட்டரில் sin a by 2. ஸோ இந்த sin a by 2 இந்த sin a by 2 கேன்சல். அப்போ cos a by 2 வேல்யூ √3 by 2. அப்போ cos a by 2 √3 by 2னா a by 2 வேல்யூ யாருக்கு ஈக்குவல், 30 டிகிரியா. இப்போ a யாருக்கு ஈக்குவல், 60 டிகிரிக்கு ஈக்குவல். கிளியர். அப்போ ஆப்ஷன் இதில் 3. இப்போ இந்த ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ மட்டும் இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா இதில் இந்த கண்டிஷன் கொடுத்துற சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த ரே ஆப்டிக்ஸில் இருந்து கொஸ்டினுக்கு பாருங்கள். There are 3 lenses with powers and aperture is given below, which 2 lenses can be used as an eyepiece and as an objective to construct an astronomical telescope. ஒரு astronomical telescope எப்படி இருக்கணும், focal length of an objective should be very much greater than focal length of an eye lens. So the objective eye lens கண்டிப்பா இவனுடைய focal length விட இவனுடைய focal length கம்மியா தான் இருக்கு. objective உடைய focal length விட eye lens உடைய focal length கம்மியா இருக்கு. aperture அப்படின்றது இதோடைய vertical in the distance. இது கண்டிப்பா aperture அதிகமா இருக்கணும். objectiveக்கு aperture அதிகமா இருக்கணும். aperture objective அதிகமா இருக்கணும், focal length அதிகமா இருக்கணும். eye lensக்கு aperture கம்மியா இருக்கணும், focal length கம்மியா இருக்கணும். ஏன் aperture அதிகமா இருக்கணும், லைட் ரேஸ் ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸ்ல இருந்து வருது, இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ்ல இருந்து அதை லைட்டை கேதர் பண்ணக்கூடிய பவர் அதிகமாகணும். ரிசால்விங் பவர் சிலபஸ்ல கிடையாது, பட்
இந்த ஐடியா ரொம்ப முக்கியம். அப்பர்ச்சர் லார்ஜராக இருந்தால் தான் இட் கேன் கெட் அ மோர் நம்பர் ஆஃப் லைட். அப்போ லைட் இன்ஃபில்லேருந்து வருதுன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா அது இமேஜ் ப்ராசஸிங் யூஸ் ஆகும் இல்லையா? அப்போ அதனால் அப்பர்ச்சர் அதிகமாக இருக்கணும். அப்போ கொடுத்துருக்கிறதுலையே அப்பர்ச்சர் அதிகமாக இருக்கிறது தான். இவனுடைய கரஸ்பாண்டிங் ஃபோக்கல் வந்து பாருங்கள், பவர் கொடுத்துருக்கோம். பவர் அப்படின்றது இன்வர்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த்தா. அப்போ F is equals to 1/P. அப்போ இருக்கிறதுலே கம்மியான பவர் இருக்கிறதா ஹையஸ்ட் ஃபோக்கல் லென்த். அப்போ இதுதான் ஹையஸ்ட் ஃபோக்கல் லென்த், ஹையஸ்ட் அப்பர்ச்சர். அப்போ இந்த லென்ஸ் L1 நம்ம என்ன பண்ணிக்கணும், அப்ஜெக்டிவாக செலக்ட் பண்ணிக்கணும். வேற எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ இவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேம் அப்பர்ச்சரில் இருக்காங்க. சேம் அப்பர்ச்சரில் இருக்கிறதுல ரெண்டு பேர்த்துக்குமே டிஃப்ரெண்ட் பவர் இருக்குது. ஒருத்தனுக்கு 6 இருக்குது, ஒருத்தனுக்கு 10 இருக்குது. அப்போ இருக்கிறதுலே யாருக்கு ஷார்ட் ஃபோக்கல் லென்த் இருக்கோ அதை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். 6 பவர் 10. அப்போ இருக்கிறதுல யாருக்கு பவர் அதிகம், இவனுக்கு. அப்போ பவர் அதிகமாக இருந்தால் ஃபோக்கல் லென்த் கம்மியாக இருக்கும். அப்போ L3 என்ன பண்ணிக்கணும், ஐ லென்ஸாக எடுத்துக்கணும். அப்போ ஆப்ஜெக்டிவ் L1, ஐ லென்ஸ் வந்து L3. ஸோ இது பியூர்லி கான்செப்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வெர்னியர் கேலிப்பர்லேருந்து, if a vernier caliper n VSD coincides with n minus 1 MSD. இது பிரின்சிபல் அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். பிரின்சிபல் தெளிவாக இருக்கணும். Then the least count of the vernier caliper. ஸோ least count கேட்கலாம், சம்டைம்ஸ் vernier constant கேட்பாங்க. ஸோ least count ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா 1 MSD minus 1 VSD. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, தி பெஸ்ட். இப்போ எனக்கு 1 VSD என்னன்றது தெரியணும். ஏன்னா ஒரு வேல்யூ MSD வந்து AMM கொடுத்துட்டாங்க, A மில்லிமீட்டர். சரி, இது அப்படியே வச்சுக்கோங்க. பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்கோம், பை பிரின்சிபல் n VSD equals to n minus 3 MSD. அப்போ 1 VSD யாருக்கு ஈக்குவல், n minus 3 by n MSD. அப்போ நான் இந்த இடத்துல VSD இருக்கா, இந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? இப்படி சப்ஸ்டிட் பண்ணிட்டா லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 1 MSD minus n minus 3 divided by n MSD. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்கே n இங்கே போயிடும், மைனஸ் n ப்ளஸ் 3 divided by n MSD. இது கேன்சல் ஆயிரும். ஸோ லீஸ்ட் கவுண்ட் now becomes 3 by n MSD. லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ என்னது, 3 by n MSD. What is the value of MSD? A. ஸோ அப்போ 3A by n mm. 3A by n mm. Option 2 is the correct answer. Okay, clear? Next question. So the displacement time graph of a particle executing simple harmonic motion along the x-axis is shown below. What is the speed of a particle at time t equal to 5/4 seconds? இப்போ கொடுத்துருக்கிற கிராஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஈக்குவேஷன். இதில் நம்ம என்ன கேட்குறோம், ஸ்பீடு கேட்குறோம் at time t equal to 5/4 seconds. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஈக்குவேஷன் எழுதலாம். ஜென்ரல் ஃபார்முலா x equal to a sin omega t. ஆரிஜின்லேருந்து ஆரம்பிச்சா a sin omega t எழுதிடலாம். அப்போ இங்கே ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 0.5 இருக்குது. ஸோ ஐ கேன் ரைட் 0.5 sin. வாட் அபவுட் ஒமேகா? ஒமேகா ஈக்குவல் டு 2π/t. ஸோ டைம் பீரியட் இதை வந்து மெஷர் பண்ணலாம். டைம் பீரியட் இங்கே முடிகிறது, ஒரு வேவ் கம்ப்ளீட் ஆகிறது 2 செகண்ட்ஸில். அப்போ நான் இது 2π/2ன்னு எழுதுனா இது கேன்சல் ஆயிரும். ஸோ இட் பிகம்ஸ் பை அண்டு டைம் வேரியபிள். ஸோ இதுதான் அதோடைய பொசிஷன் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேரி ஆகக்கூடிய ஈக்குவேஷன். இதில் எனக்கு ஸ்பீட் வேணும். ஸோ ஸ்பீடுனா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். v ஈக்குவல்ஸ் டு dx/dt. ஸோ இது 0.5 எப்படி வச்சுக்கோங்க. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ். ஸோ இது பை முன்னாடி வந்துடும், காஸ் πt. சைன் πt டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் πt ஆயிரும். அண்ட் சைனை மறைச்சிக்கோங்க, πt டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பை. அப்போ 0.5 பை காஸ் πt. ஸோ இது வெலாசிட்டி. இப்போ இந்த வெலாசிட்டி என்ன டைமில் கேட்குறாங்கன்னா டைம் t ஈக்குவல் டு 5/4 செகண்ட்ஸ். எப்படி சார்? இப்போ வெலாசிட்டி ஈக்குவல்ஸ் டு 0.5 பை இன்ட்டு காஸ் பை இன்ட்டு டைம் எவ்வளோ இருக்குது, 5/4. இப்போ காஸ் 5π/4 வேல்யூ கண்டுபிடிக்கணும். காஸ் 5π/4 இது என்ன பண்ணிக்கலாம், காஸ் பை ப்ளஸ் π/4 எழுதலாமா? இப்படி எழுதிக்கலாமா? அப்போ பை ப்ளஸ் π/4னா இங்கே இருக்குது பை, ப்ளஸ்னாக்கா தேர்ட் குவார்டர் வந்துடும். தேர்ட் குவார்டரில் காசோட ஆன்சர் நெகட்டிவ். அப்போ அது மைனஸ் காஸ் π/4 அண்ட் இட் பிகம்ஸ் மைனஸ் 1/√2. அப்போ நான் இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் v ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 0.5 பை இன்ட்டு காஸ் π/4 1/√2.
ரைட்? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியான வெர்ஷன்ஸ் இருக்குது. என்ன, இது நான் ஸ்பீடு தான் கேட்டிருக்கோம். இதில் என்னது, ஸ்பீடு தான் கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஸோ இதில் நெகட்டிவ் வருது அப்படின்னா அது வெலாசிட்டி, இதோட மேக்னிட்யூட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதோட மேக்னிட்யூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 0.5 பை 1/√2. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது இதை நான் என்ன பண்ணிக்கலாம்னா π/2. ஸோ π/2 இல்லையா? ஸோ பை வேல்யூ பிகம்ஸ் 3.14 இதோட பை இது 2. ஏன்னா 1/5 இருக்கு, 0.5 இருக்குல்லையே, அதை 0.5 1/2 எடுத்துக்கிட்டேன். இதை நான் மல்டிப்ளை பண்ணும்போது 0.707. இந்த முன்னாடி தான் சொன்னால் 1/√2 வருமா என்னது 0.707. ஸோ இன்ஸ்டெட் இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1.57. ஸோ இப்போ 1.57 அப்ராக்ஸாக ஒரு 7ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 3 decimal places. ஸோ அரௌண்ட் 1.09 மீட்டர் பர் செகண்ட். இது அப்ராக்ஸாக கொண்டு போனோம்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது 1.11 மீட்டர் பர் செகண்ட். இப்போ நான் ஃபுல் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணல, இது மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு அப்ராக்ஸ் ஆன்சர் என்ன வந்துடுது 1.09. க்ளோஸ் டு ஆப்ஷன் பார்க்கும்போது 1.11 மீட்டர் பர் செகண்ட். ரைட்? ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்லேருந்து ஒரு கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நியூக்ளியர் டென்சிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் ஆஃப் அ அட்டாமிக் நம்பர் 25 is rho naught and the nuclear density of material atomic number 125 is. So இங்கே nuclear density doesn't depend on atomic number as well as mass number. Nuclear density is constant. Rho naught அப்படின்றது இது constant independent of mass number and atomic number. So 25 atomic number இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்க்கு rho naught தான், 125 இருக்கிறதுக்கு என்னது rho naught தான். So option 4 nuclear density is invariably constant. So clear பண்ணினா அடுத்த கொஸ்டின். So ரொம்ப ஈஸி. If the kinetic energy of a satellite is 6 megajoules, kinetic energy கொடுத்தாச்சு, then potential energy of the satellite என்ன கேட்டிருக்கும். So kinetic energy plus 6 megajoules-னா அதோடைய total energy என்ன இருக்கும், negative of kinetic energy becomes minus 6 megajoules. Generally satellite உடைய potential energy twice that of total energy. So for minus 2 into minus 6 becomes minus 12 megajoules. So option 4. Okay. So next question, if A equal to 10.0 plus or minus 0.1 and B equal 5.0 plus or minus 0.1, then the value of 2A minus B equals to, but 2A minus B. So 2 into A oda value 10.0 plus or minus 0.1 minus B oda value அப்படியே எழுதிக்கிட்டீங்க 5 plus or minus 0.1. இதை மல்டிப்ளை பண்ணால் 20 plus or minus 0.2 minus 5 plus or minus 0.1. இப்போ இது 20 minus 5 நம்பர் ஆட்டோமேட்டிக்காக 15 வந்துடும். எரர் எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அப்போ 15 plus or minus 0.3. So option 1. Okay. So next question, a body travels for 15 seconds starting from rest with a constant acceleration. So uniform acceleration இருக்கு and also starts from rest. இது ஒரு condition இல்லையா? If it travels S1, S2, S3 in the first 5 seconds, second 5 seconds and third 5 seconds or next 5 seconds respectively, then the relation between S1, S2 and S3, ஒரு particle restல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, constant acceleration இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த particle equal time intervals equal distances cover பண்ணும். equal distances in restல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, A constant, equal time intervalsல the particle cover பண்ணக்கூடிய distance 1:3:5:7 இந்த ரேஷியோல இருக்கும். நான் ஒரு பார்ட்டிகிளை டிராப் பண்ணுறேன் ஒரு பர்டிகுலர் பில்டிங்கோட ஹைட்டில் இருந்து, அந்த பார்ட்டிகல் ஃபர்ஸ்ட் ஒரு செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு சொன்னால் அடுத்த செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 3x இருக்கும், அதே நேரத்தில் அடுத்த செகண்டில் 5x இருக்கும், அடுத்த செகண்டில் 7x இருக்கும். ஸோ நான் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸில் அந்த பார்ட்டிகல் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் 1:3:5:7 ஹரிசாண்டலாக ட்ராவல் பண்ணாலும் சரி, ஒரு பார்ட்டிகலை நம்ம ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணாலும் சரி, இது கேஸ் வேலிட். அப்போது ஃபஸ்ட்டு S1 அப்படின்ற டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு இருந்தால் ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் நான் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ் கொடுத்துட்டேன். அது 1 செகண்டாக இருக்கலாம்,
2 செகண்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், இல்லை 5 செகண்ட்ஸாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸில் x1 s1 xன்னு இருந்தால் செகண்ட் 5 செகண்ட்ஸில் அடுத்த அதே செட் 5 செகண்ட்ஸில் எவ்வளோ போயிருக்கும்? 3x போயிருக்கும். அடுத்து தேர்ட் 5 செகண்ட்ஸில் எவ்வளோ போயிருக்கும்? 5x. இந்த எக்ஸ்ன்ற நம்பர் தெரியாது, நம்ம ரேஷியோ தான் எடுக்கிறோம். 1:3:5:7. கிளியர்? இப்போது இது s1 எந்த x. அப்போ s2 என்ன பண்ணலாம்? 3 டைம்ஸ் ஆஃப் s1 எழுதலாமா? s3 என்ன பண்ணலாம்? 5 டைம்ஸ் ஆஃப் s1 எழுதலாமா? அப்போ எல்லாத்தையும் s1ஓட கம்பேர் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல s1 எதுக்கு ஈக்குவல் ஆயிரும்? s2/3ஆ? இங்கே s1 யாருக்கு ஈக்குவல் ஆயிரும்? s3/5ஆ? அப்போ s1 equal to s2/3 equal to s3/5. ஸோ யுவர் ஆப்ஷன் 3. கிளியர்? இந்த ஒரு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அவருடைய அக்சலரேஷன் கான்ஸ்டண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ் கொடுத்துட்டு அந்த பார்ட்டிக்கல் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அது 1:3:5:7 ஆட் நம்பர்ஸோடைய ரேஷியோவில் இருக்கும். சரிங்களா? அது ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து நீ ட்ரா பண்ணக்கூடிய ஒரு பாலாக கூட இருக்கலாம், ஒரு பார்ட்டிக்கலாக கூட இருக்கலாம். கிளியர்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. அடுத்து, the equation of trajectory of a projectile thrown under the gravity is y equal to 2x minus 5x squared. The equation of the trajectory. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ், இது நீங்கள் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, y equals to x tan theta minus g divided by 2u squared cos squared theta into x squared. இதோட கம்பேர் பண்ணுறீங்க, tan theta எடுக்கிறீங்க, 2u squared by cos squared theta. இதை எடுத்துகிட்டு நீங்கள் h max ஓடைய ஃபார்முலா போகிறீங்க, அது போகலாம், அது ஒரு வழி. இன்ஸ்டெட் என்ன பண்ணலாம்னா இந்த பேரபோலியோடைய ட்ராஜெக்டரி பாருங்கள், நீங்கள் தூக்கி போகிற அந்த ப்ரொஜெக்டரோடைய ட்ராஜெக்டரி இப்படி தானே போயிருக்கும். இது கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்ஷன் தான். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரிஜின் x0 y0, பட் இங்கே முடியும் போது எக்ஸோட வேல்யூ என்ன ஆயிருது? ரேஞ்ச் r ஆயிருது, ஒய்யோட வேல்யூ 0 ஆயிருது. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது மிட் பாயிண்ட் r/2, ஹைட் வந்து h, இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட் இல்லையா, r/2 கரெக்டாக ரேஞ்சோடைய பாதியில் தான் என்னது மேக்ஸிமம் ஹைட் வருது. இப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து நான் ரேஞ்சை கண்டுபிடிச்சிட்டேன்னா ரேஞ்சோடைய பாதி இடத்துல வரும்போது என்ன ஆயிருது? உங்களுக்கு ஹைட்டு கிடச்சிரும். ஸோ நான் இது என்ன பண்ணுறேன், இந்த கோஆர்டினேட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ y0ன்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கிற x என்ன ஆயிருது? ரேஞ்ச் r ஆயிருது. அப்போ 5r². இப்போ 5r² ஈக்குவல்ஸ் டு 2r. இந்த r and r கேன்சல் ஆச்சுன்னா ஆரோட வேல்யூ ஆருக்கு ஈக்குவல் 2/5. ரேஞ்ச் வந்து 2/5. அப்போ நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கிறது ஹைட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஹைட் வரும்போது நல்லா கவனிச்சு பாருங்கள், நான் ஹைட்டுன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்க்கு பதிலாக ஆர் என்ன இருக்கணும்? பாதி இருக்கணும். இப்போ r/2ஓட வேல்யூ என்ன வரும்னா 1/5. இப்போ நான் அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 2 into 1/5 minus 5 into 1/5 the whole square. அப்போ இங்கே 2/5 வந்துடும், இங்கேருந்து ஒரு 1/5 கேன்சல் பண்ணி எடுத்தோம்னா ஹைட்டோட வேல்யூ வந்துடும் 1/5. ஸோ மேக்ஸிமம் ஹைட்டோட வேல்யூ 1/5, ஆப்ஷன் 3. கிளியர்? அடுத்து, so electric charges and fields in the question. In an experiment, 3 microscopic latex spheres are sprayed into chamber and become charged with charges plus 3 plus 5e minus 3. 3 charges அங்க இருக்கு, plus 3 plus 5e minus 3 respectively. All the 3 spheres came in contact simultaneously for a moment and got separated. Which one of the following are possible values for the final charge on the spheres? So இது வந்து என்ன கான்செப்ட்? கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம், அதில் வெளியிலேருந்து எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்ஃப்ளூன்ஸும் இல்லை, உள்ளே இருக்கிற சார்ஜ் பார்ட்டிகல் மட்டும்தான் இருக்குன்னா அதை நீங்கள் ஸ்லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணாலுமே சார்ஜஸ் ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தருக்கு மாறலாம், பட் டோட்டல் சார்ஜ் என்றைக்குமே என்னது மாறாது. ஸோ பிஃபோர் தே கம் இன் டு கான்டாக்ட் அவங்களுடைய டோட்டல் சார்ஜ் என்ன பாருங்கள், 3e + 5e - 3e. ஸோ கேன்சல் பண்ணியாச்சுன்னா ஆன்சர் 5e. அப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்கணும்? 5 இருக்கணும். அப்போ அந்த 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 5e வருதுன்னு பாருங்கள். ப்ளஸ் 5e + 5e இதை கேன்சல் பண்ணாலே என்ன வந்துடுது உங்களுக்கு ஆன்சர்? 10 - 4 6e வந்துடுது. பாசிபிள் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா என்ன வந்துடுது உங்களுக்கு? 12 - இது என்ன வந்துடுது உங்களுக்கு? 5e. ஆப்ஷன் கரெக்டாக? 12 - 7 5 வந்துடுது. இதை கேன்சல் பண்ணி பாருங்கள், இது எல்லாமே ப்ளஸ் தான், கண்டிப்பாக அது 5eக்கு ஈக்குவலாக இருக்கவே முடியாது. அப்போ ஆப்ஷன் 3 வராது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12 - 8. அப்போ என்ன வந்துடும்? 4 வந்துடும். இது வராது, 4e வந்துடும். அப்போது கரெக்டான ஆப்ஷன் எது? செகண்ட் ஆப்ஷன்
எந்த 3 சார்ஜஸ் ஆட் பண்ணால் 5e வருதோ 5eன்றது என்னது இதுக்கு முன்னாடி அவங்க காண்டாக்ட்க்கு வரதுக்கு முன்னாடி இருந்த டோட்டல் சார்ஜ் ரைட்டா ஸோ ஆப்ஷன் 2 எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் பேஸ் பண்ணி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் இது பாருங்க the maximum kinetic energy of photoelectrons gets doubled when the wavelength of light incident on the surface changes from lambda 1 to lambda 2 ஒரு photoelectric effectல இருக்கக்கூடிய question lambda 1 இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய kinetic energy k1 lambda 2 ன்னு போகும்போது அவனுடைய kinetic energy டபுள் ஆயிருது 2k1 ஆயிருது ரைட் okay the expression for the threshold wavelength for the metal is threshold wavelength கண்டுபிடிக்கணும் threshold கண்டுபிடிக்கிறதுக்கு kinetic energy incident light wavelength இதுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னது ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் ஸோ ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னது hc by lambda incident light உடைய wavelength that equals to hc by lambda naught work function plus k max maximum kinetic energy இப்போ இது கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை மாத்திக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது hc by lambda 1 that equals to hc by lambda naught ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய kinetic energy k1 எழுதிக்கிறேன் இல்லை k ன்னு எழுதிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாவது இருக்கக்கூடிய லைட்டோடைய வேவ்லென்த் வந்து lambda 2 வந்துடுது அங்கே இருக்கக்கூடிய த்ரெஷோல்டு இது மாறாது இல்லையா அது அப்படியே தான் இருக்கும் இது வந்து 2k1 இப்போ என்னுடைய ஆன்சர்ஸ் என்ன வேணும்னா த்ரெஷோல்டு வேவ்லென்த் தான் வேணும் இப்போ இதை நீங்கள் டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரெஷோல்டு வேவ்லென்த் கேலன்சர் வரும் lambda 1 lambda 2 k1 உடைய ரிலேஷன் தான் வரும் இன்ஸ்டெட் என்ன பண்ணணும் இந்த k1 கேன்சல் பண்ணணும் ஸோ என்ன பண்ணுறேன்னா இதை நான் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறமேட்டு நான் அதை சப்ராக்ட் பண்ணுறேன் சைன் சேஞ்ச் பண்ணி இது மொத்தமாக கேன்சல் ஆயிருமா இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது 2 hc by lambda 1 minus hc by lambda 2 இங்கே எழுதும்போது என்ன ஈக்குவேஷன் 2 hc by lambda 0 minus 1 h by lambda 0 அப்போ வெறும் hc by lambda 0 வந்து இப்போ hc நான் காமனாக எடுத்து கேன்சல் பண்ணுறேன்னா 2 by lambda 1 minus 1 by lambda 2 equals to 1 by lambda 0 இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் lambda 2 cross multiply பண்ணிருங்க and lambda 1 denominatorல lambda 1 into lambda 2 equals to 1 by lambda 0 and lambda 0 equals to reciprocal lambda 1 into lambda 2 divided by 2 lambda 2 minus lambda 1. So this is the required equation for threshold wavelength, right? So our options பாருங்க lambda 1 lambda 2 divided by 2 lambda 2 minus lambda 1. ஐன்ஸ்டீனோட photoelectric equation எழுதுறீங்க கொடுக்குற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷன் இப்படி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களோட வேல்யூ ரொம்ப ஈஸியா போகும் சரியா next question the energy stored in a 4 microfarad capacitor in the circuit shown is இப்போ இந்த சர்க்யூட்ல 4 microfarad capacitor இந்த கெபாசிட்டர்ல எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்குன்னு தான் क्वेश्चन இப்போ இது பாக்கும்போது அடுத்து ரெண்டு 2 microfarad capacitors இருக்கு இது எந்த பேட்டர்ன்ல அரேஞ்ச் ஆயிருக்கு இத நம்ம பார்க்கணும் ஸோ இதை நான் டயக்ராமை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன் நம்ம சர்க்யூட் டயக்ராமை ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 4 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் வந்துடும் அண்ட் தென் இந்த ரெண்டு 2 மைக்ரோஃபாரட் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு இப்போ பாருங்கள் இப்போ இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் இதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 மைக்ரோஃபாரட்க்கு லெஃப்ட் சர்ஃபேஸில் எக்ஸ்ன்ற பொட்டன்ஷியல் ரைட்டில் ஒய்ன்ற பொட்டன்ஷியல் அதே மாதிரி ரெண்டாவது கெப்பாசிட்டருக்கும் இந்த எண்டில் ஒய் எக்ஸ் ஸோ ரெண்டு கெப்பாசிட்டருக்குமே அந்த கெப்பாசிட்டரோட எண்டுக்கு அக்ராஸாக இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேம் அப்போ அவங்க ரெண்டு பேரும் எப்படி கனெக்ட் ஆகிருப்பாங்க parallel ஸோ நான் ரெண்டையும் கனெக்ட் பண்ணால் இது 90 வோல்ட் ஸோ இது 4 மைக்ரோஃபாரட் ஸோ இது 2 மைக்ரோஃபாரட் ஸோ இதுவும் 2 மைக்ரோஃபாரட் இப்போ இது ரெண்டுமே பேரலல் இருக்குது இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும் இந்த 4 மைக்ரோஃபாரட்டில் எவ்வளோ எனர்ஜி இருக்கும் ஸோ எனர்ஜி எப்படி கண்டுபிடிப்பீங்க ஃபார்முலா U ஈக்குவல்ஸ் டு ½ CV². ஸோ C எழுதிடலாம் இவனுக்கு அக்ராஸ் என்ன வோல்டேஜ் போகுதுன்னு தெரிஞ்சால் we can easily find. இப்போ இந்த ரெண்டு 2 மைக்ரோஃபாரட்டும் பேரலலாக இருக்கா அப்போ பேரலாக இருக்க 2 மைக்ரோஃபாரட்டையும் ஒன்றா கிளப் பண்ணால் அது என்ன ஆயிரும் ஒன்ஸ் அகேன் 4 மைக்ரோஃபாரட் அப்போ 4 மைக்ரோஃபாரட் ரெண்டும் சேர்ந்தது சீரீஸில் இருக்குது அப்போ வோல்டேஜ் ஈஸியாக டிவைட் பண்ணிக்கலாமா இப்போ இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா இவனுக்கு அக்ராஸ் என்ன வோல்டேஜ் வந்துடும் 45 வோல்ட் வந்துடும் இப்போ நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் U ஈக்குவல்ஸ் டு ½ கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ 4 மைக்ரோஃபாரட்
4 into 10 power of minus 6. இது 45. 45 ஸ்கொயர் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. நம்பர்ஸ் ரெண்டோட மல்டிப்ளை பண்ணணுன்னாக்க இது என்ன பண்ணிக்கலாம் நான் 90/2 எழுதிக்கலாம். ஸோ 90/2 the whole square. u equals to half. இது கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணால் இது 2. ஸோ 2 into இதோட வேல்யூ 90. 81 into 100 divided by 4 into 10 power of minus 6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இதோட ஆன்சர் பார்த்துக்கலாம். இது 405. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 405 இது 10 power of 2 minus 6 இது 40.5 வந்துடும். இப்போ 40.5னா 4050 into 10 power of minus 6 joules. So it becomes 4050 microjoules. சரியா? The energy stored in the capacitor 4050 microjoules. Clear? Next question. இப்போ இந்த கொஸ்டினில் PN ஜங்ஷனோட பேஸ் பண்ணியிருக்கிற கொஸ்டின், the current through an ideal PN junction shown in the figure will be. இப்போ இந்த பாயிண்டில் இருக்கிற பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட். இது பாசிட்டிவ் வோல்ட்டோட கனெக்டட். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து 3 வோல்ட். அப்போ பி சைடில் இருக்கிற வோல்டேஜ் வந்து 5, என் சைடில் இருக்கிற வோல்டேஜ் வந்து 3. ஸோ கரண்ட் நான் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ கரண்ட் ஈக்குவல்ஸ் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். அப்போது ஐ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட வேல்யூ எவ்வளோ வருது? 2 வோல்ட் வந்துடும். டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 100. இது நீங்கள் எப்படி வேணாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரைட்? இது நீங்கள் 20 divided by 1000 எழுதலாம். ஸோ 20/1000 1000 என்ன பண்ணிக்கிறேன்? 10 power of minus 3 ampere. So it becomes 20 milliampere. Okay. So இதோட ஆன்சர் என்ன வந்துடுது? ஆப்ஷன் 3. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இது கவனிங்க. The point charge Q is placed at the center of the cube of side L. ஸோ நான் ஒரு கியூப் எடுத்துக்கிறேன். இந்த கியூபோடைய சைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்ன்ற சைடு இருக்குது. இதோடைய சென்டரில் ஒரு சார்ஜ் வச்சாச்சு. ஓகேவா? இஃப் த டோட்டல் ஃப்ளக்ஸ் த்ரூ த கியூப் இஸ் 5. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் டோட்டல் ஃப்ளக்ஸ் த்ரூ த கியூப் என்ன வந்துடும்? Q/ε0. ஓகே. ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த ஸ்கொயர் ஏரியா ஆஃப் சைட் L/2 ஆன் எனி ஒன் ஃபேஸ் ஆஃப் த கியூப். இப்போ இது கொடுத்துருக்குது டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த கியூப் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ எ ஸ்கொயர் ஏரியா ஆஃப் சைட் L/2. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இப்போ இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா? அப்போ இதை எடுத்துக்கிறேன். இப்போ இதில் சைடு வந்து L/2 இருக்குது. L/2 இருக்கக்கூடிய இந்த ஒரு ஏரியாவிலேருந்து எவ்வளோ ஃப்ளக்ஸு போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன் எனி ஒன் ஃபேஸ் ஆஃப் த கியூப் when the face is divided symmetrically in 4 parts. When the face is divided symmetrically into 4 parts. ஸோ டோட்டலாகவே வந்து L/2 பிரிச்சாச்சு. மொத்தம் ஸ்கொயர் இருக்குன்னா இப்படி சிமெட்ரிக்கலாக 4 பார்ட்ஸ் பிரிச்சாச்சு. இப்போ நம்ம கேட்குறது இந்த L/2ல. இப்போ இதில் ஒரு ஃபேஸ் வழியாக எவ்வளோ ஃப்ளக்ஸ் போயிருக்கும்? மொத்த கியூபுக்கு போகிறது. அப்போ ஒரு ஃபேஸ் வழியாக போகக்கூடிய ஃப்ளக்ஸ் எவ்வளோ? எஸ் Q/6ε0 இல்லையா? ஒரு சர்ஃபேஸ் வழியாக போகிறது. அதில் இந்த ஒரு சர்ஃபேஸ் வழியாக போகிறது. அதில் என்ன பண்ணிட்டோன்னா L/2 ஏரியா. அப்போ இது ஒரு L/2, இது ஒரு L/2வா? அப்போ வரக்கூடிய ஃப்ளக்ஸை நான் இப்போ என்னவா பிடிக்கணும்? அதை ஒரு 4ஆக டிவைட் பண்ணணும். அப்போ ஃபைனலாக வரக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து Q/6ε0வை நான் 4ஆக டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணால் Q/24ε0 இல்லையா? டோட்டல் கியூப் வழியாக போகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து 5. அதில் L/2ன்ற சர்ஃபேஸில் மட்டும் போகிறத கேட்குறோம். அப்போ ஒரு சர்ஃபேஸ் இந்த கியூபோடைய ஒரு சர்ஃபேஸ் ஒரு ஃபேஸில் போகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து Q/6ε0 தெரியும். ஸோ 6ஆல் டிவைட் பண்ணிடணும். அந்த ஃப்ளக்ஸை நான் என்ன பண்ணுறேன்? L/2ஆல் அதாவது ஒரு ஸ்மாலர் ஏரியாவாக எடுத்துக்கிறேன். அது 4 பார்ட்ஸில் வருது. அப்போ ஒரு பார்ட்டில் எவ்வளோ வந்துடும்? ஸோ Q/24ε0. கிளியர்? இதோட ஆன்சர். ஸோ அப்போ இந்த Q/24ε0னா இந்த ஃபைனல் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு Q/ε0ன்றது 5 ஏறுதா? இப்போ 5/24. ஸோ அப்போ உங்களோட ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின். The 1 meter
அடுத்து பார்க்கக்கூடிய கொஸ்டின் லாஜிக் சர்க்யூட்ஸ்ல இருந்து ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். நீங்கள் லாஜிக் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்கோம், பியோட வேல்யூ 1. அப்போ அவுட்புட் 1 என்ன வரும்? சாரி, அவுட்புட் ஒய் என்ன வரும் தான் கொஸ்டின். இப்போ இது 0னா நாட் கேட்டில் இங்கே 1 வந்துடும், 1னா இது போகிறது 0, 0 1 சேர்ந்தா 1. இப்போ 1 1 அண்ட் கேட்டில் வரும்போது இதோடைய லாஜிக் அவுட்புட் என்ன வந்துடுது? 1. ஸோ ஆப்ஷன் 1. 2லாம் வர வாய்ப்பே இல்லை இல்லையா? ஸோ ஒரு ஆப்ஷன்ஸ்க்காக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. The orbital frequency of an electron in a hydrogen-like atom is proportional to. So, centerல nucleus இருக்கு. An electron is revolving around the nucleus with a radius r. இப்போ இதில் ஆர்பிட்டல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறோம்னா டைம் பீரியடுக்கு தெரியணும். டைம் பீரியட் எப்படி கண்டுபிடிப்போம்? டைம் பீரியட் 2πr/v. ஸோ டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு rv. அப்போ nth ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானுடைய டைம் பீரியட் அந்த ஆர்பிட்டோட ரேடியஸ் அண்ட் வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணிருக்கு. ரேடியஸோட டிபெண்டன்ஸ் வித் n ஃபார்முலா என்னன்னா rn proportional to n²/z. ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான் nth ஆர்பிட் அதோட ப்ரொபோர்ஷன் இது z/n. இது ரெண்டையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணனா இது n²/z, இது ஸ்பீட், அது அப்படியே ரெசிப்ரோக்கலாக போயிடும். ரெசிப்ரோக்கல் போனால் n/z. அப்போ டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n³/z². இப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃப்ரீக்வன்சி எடுத்துகிட்டு வரலாம். ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் பீரியட். அப்போ ஃப்ரீக்வன்சி ஆன் nth ஆர்பிட், ஆர்பிட்டல் ஃப்ரீக்வன்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு z²/n³. அப்போ இங்கே வெறும் என்னுடைய ப்ரொபோர்ஷன் மட்டும் கேட்குறாங்க. அப்போ fn இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n⁻⁻3. ஸோ n⁻⁻3 ஆப்ஷன் 2. கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின். A long solenoid has 500 turns. When the current of 2 ampere is passed through it, then the resulting magnetic flux linked with each turn of a solenoid. ஒரு particular turnல 4 × 10⁻³ வெபர் இருக்கு. செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த solenoid. ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸ் என்ன ஃபார்முலா? L is equals to 5/I. இது ஒரு டர்ன் வழியாக போயிருந்தா இது மொத்தம் எவ்வளோ டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க? n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது. அப்போ n 5/I. இப்போ செல்ஃப் இண்டக்டன்ஸோடைய ஃபார்முலா என்னுடைய வேல்யூ எவ்வளோ வந்துடுது? 500. 5 வேல்யூ ஒரு டர்னில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இன்வால்வ் இருக்குது? 4 × 10⁻³ கரண்டோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? 2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 2. ஸோ L becomes 1000 × 10⁻³ ஸோ இட் ஈக்குவல்ஸ் டு 1 Henry. ஸோ ஆப்ஷன் 1. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். An AC series circuit, the resistance, inductive reactance and a capacitive reactance are 3, 10 and 14 respectively. The impedance of the circuit is, impedance of the circuit மூணுமே சீரிஸில் இருந்தால் இம்பிடன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? √r² plus xc minus xl or xl minus xc. எது கிரேட்டராக இருக்கோ அது எழுதிக்கோங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸோட வேல்யூ 10 இருக்குது, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து 14 இருக்குது. ஸோ ரைட் xc minus xl the whole square. இந்த ஃபார்முலாவில் xl minus xc வந்தாலும் எந்த ஒரு பெரிய சேஞ்சுமே இல்லை. அப்போ இங்கே z ஈக்குவல்ஸ் டு எழுதுனா √r வேல்யூ எவ்வளோ இருக்குது? 3² ப்ளஸ் 14 minus 10 the whole square. அப்போட ஆன்சர் பாருங்கள், √3² plus 4² and it becomes √5² equals to 5 இல்லையா? 3² plus 4² இது ஒரு நோன் ட்ரிப்ளெட். இதோட ஆன்சர்னு வந்திருக்கும் 5. அப்போ இதோட ரியாக்டன்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தோம்னா எஃபெக்டிவ் ரியாக்டன்ஸ், தட் இஸ் வாட் இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்யூட், அது எவ்வளோ வந்துடுது? 5 Ω வந்துடுது. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. A wire of length 2 meter is bent into a circular loop. When a current 1 ampere pass through the loop, then the magnetic moment of the loop. Magnetic moment கண்டுபிடிக்கிறோம். வயரு, அந்த வயரோட லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 மீட்டர் இருக்கு. ஓகேவா? இதை ஒரு சர்க்குலர் லூப்பாக மாற்றியாச்சு. இப்போ சர்க்குலர் லூப்பில் போகிறதுல எவ்வளோ கரண்ட் போயிட்டு இருக்குன்னா 1 ஆம்பியர் கரண்ட் போகுது. இப்போ இந்த கரண்ட்னால சென்டரில் மேக்னெட்டிக் மூமெண்ட் வரும். இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா m ஈக்குவல்ஸ் டு I × A. ஒரு டர்ன் தான் வச்சுருக்கோம். ஸோ ஒரு டர்ன்னால I × A. அப்போ இங்கே I × Aன்னு எழுதும் போது இதோடைய ஏரியா என்ன வந்துடும்? πr². இதோட ரேடியஸ் எனக்கு தெரியணும். எப்படி ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம்? இந்த ஒயரோட லென்த்து தானே என்ன மாறி இருக்குது? இந்த லூப்புடைய சர்க்கம்ஃபரன்ஸாக மாறி இருக்குது. அப்போ L ஈக்குவல்ஸ் டு circumference 2πr
அப்போ r யாருக்கு equal L by 2 pi. What about the length? இது 2. So 2 by 2 pi. So cancel ஆச்சுனா 1 by pi. It's going to be the radius. நான் அதை substitute பண்ணிடுறேன். அப்போ magnetic moment M equals to current ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோம் 1 ampere. pi அப்படியே இருக்கட்டும். r வேல்யூ substitute பண்ணா 1 by pi square. This and this will cancel out. So M equals to 1 by pi. 1 by pi ampere meter square. Okay. So உன்னுடைய option 4. Clear? Next question. An electron experiences a force 1.6 into 10 to the power of minus 16 Newton. இவ்வளோ force அந்த எலக்ட்ரானுக்கு கிடைக்குது along positive x direction I cap in an electric field கொடுத்தாச்சு. இது electric field ரொம்ப ஈஸியான question. E vector equals to F vector by Q. அப்போ F vector ஓட வேல்யூ யாருக்கு ஈக்குவல் Q into E. சரி, இப்போ F vector ஓட வேல்யூ வந்து இருக்கு 1.6 into 10 to the power of minus 16 along the positive x direction. Q ஓட வேல்யூ minus 1.6 into 10 to the power of minus 19 கூலும். E vector தெரியாது. இப்போ இந்த நம்பர்ஸ் அப்படியே கேன்சல் ஆயிரும். இந்த வேல்யூ எங்கே போச்சுன்னா E vector equals to minus 1 into 10 power of minus 16. இது 10 power of plus 19 ஆயிரும் I cap. So the value E vector becomes minus 1 into 10 power of plus 3 I cap. So minus 1 into 10 power of plus 3 Newton per coulomb I cap. So your answer is going to be second one. Clear? So simple. Next question. கவனிங்க. A block of mass 1 kilogram is pushed up a surface inclined to the horizontal at an angle of 60 degree. The angle of inclination எவ்வளோ கொடுத்துருக்கோம் 60 degree இருக்கு. It is pushed up. The block வந்து 10 Newton force கொடுத்து மூவ் பண்ணுறோம். Parallel to the inclined surface as shown in the figure. And the block is pushed up by a 10 meter. Distance எவ்வளோ travel பண்ணிருக்கு 10 meter travel பண்ணிருக்கு along the inclined surface. The work done by the frictional force. இங்கே calculate பண்ண வேண்டியது work done by the frictional force. இப்போ frictional forceனா frictional force into distance. So frictional force எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டோடைய மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகிருக்கும். இந்த டேஷில் ஆப்ஜெக்ட் போது அதுக்கு ஆப்போசிட்டில். அப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு ஒரு ஒர்க் டன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை த டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸிங் என்ன ஃபார்முலா இதில் நீங்கள் பார்க்கலாம் வெயிட் mg. இதை நீங்கள் ரெண்டு காம்பனண்ட் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆங்கிள் இது mg காஸ் தீட்டா வந்துடும். ரைட், இதோடைய பர்பண்டிகுலர் காம்பனண்ட் mg சைன் தீட்டா. இப்போ எனக்கு இதில் நார்மல் ரியாக்ஷன் தான் வேணும். இப்போ இந்த நார்மல் ரியாக்ஷன் யாருக்கு ஈக்குவல்னா mg காஸ் தீட்டாக்கு. ஏன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா mu into n into d. ஸோ வாட் அபவுட் mu? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அவங்க கொடுத்துட்டாங்க 0.1. சில இடங்களில் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது கைனடிக் ஃப்ரிக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். என்னோட வேல்யூ என்னென்னா mg காஸ் தீட்டா, இங்கே தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரி இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ எல்லாமே நோன் வேல்யூஸாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மியோட வேல்யூ வந்து 0.1 வந்துடுது. மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் 1 கிலோகிராம் கொடுத்துருக்கோம். ஸோ g வந்து 10. ஸோ காஸ் 60 டிகிரி 1/2. ஸோ இது வந்து 10. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 10 மீட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன், இது 5. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணனாக்கா 10 into 0.1. ஸோ இட் பிகம்ஸ் 5. ஸோ 5 ஜூல்ஸ். ஸோ யூஸ்வலாக ஒர்க் டன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவில் வரும். இங்கே வெறும் மேக்னெட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷனில் நெகட்டிவ் கிடையாது. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 5 ஜூல்ஸ் ஒர்க் டன் பை த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின். The ratio of the radii of gyration of a circular disc to that of a circular ring. Circular disc க்கு moment of inertia என்ன? About its own axis m r squared by 2 இதில் இவனுடைய radius of gyration எடுத்துட்டு வந்துட்டா m விட்டுருவீங்க, ரிமைனிங் இருக்கிறதுக்கு r by root 2. இது யாரோடது? சர்க்குலர் டிஸ்கோடைய radius of gyration. அதே மாதிரி சர்க்குலர் ரிங்கு கேட்டிருக்கோம். சர்க்குலர் ரிங்குக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஃபார்முலா? I1. சர்க்குலர் ரிங்குக்கு எடுத்துட்டாக்க mr² இல்லையா? அப்போ இவனுடைய ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னா m ஓட்டணும், ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த வேல்யூக்கு நீங்கள் ரூட் எடுக்கும். ஸோ இட் பிகம்ஸ் r. அப்போ ரெண்டுடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க k1 by k2. ஸோ k1 வேல்யூ வந்து என்னது? r by root 2. k2 வேல்யூ என்ன இருக்குது? r. அப்போ ரேஷியோ எடுத்தோம்னா 1 by root 2. ஸோ இதோட ஆப்ஷன் 4. ஓகே, சிம்பிள். சர்க்குலர் டிஸ்க்குக்கும் ரிங்குக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ, ரேடியஸ் ஆஃப் கைரேஷனோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A force F is applied
அந்த பிளாக் as shown in the figure. G வந்து 10 meter per second square கொடுத்தாச்சு. Then the acceleration of the block is, இதோட acceleration எவ்வளோ இருக்கும்? Force act ஆகிறது பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கோடைய டைரக்ஷனுக்கு பேரலாக ஒரு ஆங்கிள் இன்க்ளைண்ட் ஆக்டாக இருக்குது. ஸோ இதில் மியூஎஸ் இருக்குது, மியூகே இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் பார்த்துருந்தோம், அது மியூஎஸ் இருந்தது. அதை நம்ம மூவ் ஆகக்கூடிய அந்த கேஸுக்கும் எடுத்துக்கிட்டோம், கைனடிக் ஃப்ரிக்ஷனும் எடுத்துக்கிட்டோம். பட் இங்கே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ மியூஎஸ் மியூகே தனித்தனியாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்ஜெக்ட் முதல்ல மூவ் ஆகுதான்னு பாருங்கள். இந்த ஆப்ஷன் 0 இருக்குது. இப்போ நீங்கள் ஃபோர்ஸை நீங்கள் காம்பவுண்டாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டிங்கன்னா இது எஃப் காஸ் 45, இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எஃப் sin 45, clear, and also இதனுடைய own weighting ஆக்டாக இருக்கும் 4g, and also normal reaction. இங்கே first of all இந்த kinetic friction யூஸ் ஆகுமா அப்படின்றத பார்க்கணும். which means இந்த பிளாக் முதல்ல மூவ் ஆகுதுன்றதை யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போ இது அப்ளைட் ஃபோர்ஸ் ஆயிருது. இந்த அப்ளைட் ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோனா 20√2, cos 45 வேல்யூ என்ன ஆயிருது, அது ஒரு √2. ஸோ கேன்சல் பண்ண இதோட ஆன்சர் 20. இப்போ இந்த டைரக்ஷனில் தான் அந்த பிளாக் மூவ் ஆக போகுது. அப்போ இந்த ஃபோர்ஸு இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணிருச்சா? என்ன ஃப்ரிக்ஷன்? எஃப்எஸ் மேக்ஸிமம் ஓவர் கம் பண்ணிருச்சான்னு பார்க்கணும். ஸோ எஃப்எஸ் மேக்ஸிமம் செக் பண்ணி பாருங்கள். எஃப்எஸ் மேக்ஸிமம் என்ன ஃபார்முலானா மியூஎஸ் இன்டு என். ஸோ கண்டிப்பாக இங்கே மியூஎஸ் தான் போட்டாகணும். ஸோ என் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இங்கே பாருங்கள், என்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்போர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எஃப் சைன் 45 டிகிரி. இதை நான் டேரெக்டாக இங்கே எழுதிக்கிறேன். இது 20√2, சைன் 45 வேல்யூ வந்து 1/√2. ஸோ கேன்சல் ஆனால் அப்வர்ட்ஸ் வந்து 20 இருக்குது. ஸோ என்னுடைய நார்மல் ரியாக்ஷன் ப்ளஸ் ஒரு 20, இது ரெண்டையுமே யார் பேலன்ஸ் பண்ணுறா? அவனுடைய வெயிட் பேலன்ஸ் பண்ணுறது. வெயிட்டோட வேல்யூ என்னது 40. அப்போ நார்மல் ரியாக்ஷன் என்ன பண்ணலாம்? 40 - 20 becomes 20 நியூட்டன். இப்போ நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ மியூஎஸோட வேல்யூ இங்கே 0.8, நார்மல் ரியாக்ஷனோட வேல்யூ 20 வந்துடுது. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் 16 நியூட்டன். அப்போ எஃப் அப்ளைட் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த அப்ளைட் ஃபோர்ஸை விட எஃப்எஸ் மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த பிளாக் அக்சலரேட் ஆகும். இப்போ எப்படி அக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறது? கவனிங்க, அக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? டிஃபரன்ஸ் இன் ஃபோர்ஸ் 20 மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஃப்ரீ பாடி டயக்ராம் இங்கே போட்டு பாருங்கள். இது பிளாக் இருக்குது. இந்த பிளாக்குக்கு இந்த டைரக்ஷன் அப்ளை ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 20 நியூட்டன். ஸோ இங்கே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணிருச்சு. அப்போ இங்கே என்ன ஃப்ரிக்ஷன் வரணும்? கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்துடணும். ஸோ தட் இட் வில் அக்சலரேட் அலாங் த ரைட் சைட். ஓகேவா? இது 4 கிலோகிராம். ஸோ இங்கே நார்மல் ரியாக்ஷன் இது எடுத்துக்கூடாது. ஏன்? எஃப்கே வந்துருச்சு, கேஸோட வேல்யூ மாறும். இப்போ எஃப்கேவோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும்? மியூ கே இன்டு என். ஸோ மியூ கே வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோங்க? 0.6 இன்ட்டு நார்மல் ரியாக்ஷனோட வேல்யூ 20. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த நார்மல் ரியாக்ஷன் டேரக்ட் எடுத்துக்கேன். அப்போ இது என்ன வந்துருது? 12 வந்துருதா? அப்போ இது 12 ஆயிடுச்சு. அப்போது இந்த பிளாக்கோட ஆக்சலரேஷன் எழுதுனா 20 - 12 = 4 × a. ஸோ it becomes 8 = 4 × a. இப்போ ஏயோட வேல்யூ என்ன வந்துடும்? 2 மீட்டர் per second square. சரியா? ஸோ ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது கவனிங்க. An object of mass 200 gram falls from 100 meter height and strikes the ground with a speed 20 meter per second. Find the work done by the air friction force on it. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல ஏர் ஃப்ரிக்ஷன் ஆக்டாக இருக்குது. எனர்ஜி கன்சர்வேஷன் இங்கே வேலிட் இல்லை. ஒரு பார்ட் என்ன இருக்குது? ஃப்ரிக்ஷனில் போயிருது. அப்போ இதில் இஐ இனிஷியலாக ஒரு எனர்ஜி இருக்குது, ஒர்க் டன் அகேன்ஸ்ட் ஃப்ரிக்ஷன் போயிருது, ரிமைனிங் எனர்ஜி எங்கே போகுது? ஃபைனலாக போயிருது. இப்போ இஐ அப்படின்றது அவன்கிட்ட இனிஷியலாக ஸ்டோர் ஆகிருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஏன்னா அந்த பால் ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக அவனுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா mgh. சரி, இஐயோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? 200. இது கிராமில் இருக்குது, கிலோகிராமுக்கு மாற்றிக்கோங்க. ஜியோட வேல்யூ எவ்வளோ? 10. ஹைட்டோட வேல்யூ என்னது? 100. அப்போ இது அப்படியே இது எல்லாமே கேன்சல் ஆயிருமா? இது 10⁻3, இது -3 கேன்சல் ஆயிருது. ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து 200 ஜூல்ஸ். இது இஐ, இவ்வளோ எனர்ஜி இருந்திருக்கு இவ்வளோ பர்டிகுலர் ஹைட்டில். இது கிரவுண்டில் போய் ஸ்ட்ரைக் ஆகும்போது 20 மீட்டர் per second ஸ்பீடில் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ அங்கே கம்ப்ளீட்டாக இருக்கிற எனர்ஜி என்னது? கைனடிக் எனர்ஜி தான். அப்போ கைனடிக் எனர்ஜி ஃபைனலாக இருக்குது. அந்த கைனடிக் எனர்ஜி என்ன ஃபார்முலா? 12 mv². அப்போ ஹாஃப் மாஸ் எவ்வளோ இருக்கும்? இதே இதை நீங்கள் கிலோகிராமுக்கு மாற்றிக்கோங்க. 10⁻³ ஸ்பீட் எவ்வளோ இருக்குது உனக்கு? 20 மீட்டர் per second. அப்போ 20². இப்போ கேன்சல் பண்ணிடுவேன், 100 வந்துடும். இப்போ ரிமைனிங் உள்ளதை பார்த்தோம்னா 4 × இது ஒரு 10⁻², இது ஒரு 10⁻². ஸோ டோட்டலாக என்ன இருந்தால் 10⁻4 ஆயிரும். இது 10⁻³. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் 40 ஜூல்ஸ். பாருங்கள், 200 ஜூல்ஸ் இருந்தது, கிரவுண்டில் போய் ஸ்ட்ரைக் ஆகும் 40 ஜூல்ஸில். இப்போ ரிமைனிங் எங்கே போயிடுச்சு? ஏர் ஃப்ரிக்ஷனால் லாஸ் ஆயிருக்கு.
அதான் இந்த ஃபார்முலா நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் இனிஷியலாக 200 ஜூல் இருந்தது. ஒர்க் டன் பை த ஃப்ரிக்ஷனால் ஒரு எனர்ஜி லாஸ் ஆயிருச்சு. ரிமைனிங் உள்ளதான் என்ன மாதிரி இருக்குது, கைனடிக் எனர்ஜியாக மாறி இருக்குது. அப்போ ஒர்க் டன் பை த ஃப்ரிக்ஷன் என்ன வந்துட போகுது, 40 - 200 and it becomes -160 joules. Clear? So our option becomes -160. இப்போ இதில் ஸ்பெசிஃபிக்காக ப்ளஸ் மைனஸ்லாம் கொடுத்துருக்காங்க. போனதில் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒர்க் டன் பை த ஃப்ரிக்ஷன் வரும்போது அதில் வெறும் பாசிட்டிவ் வேல்யூஸாக இருந்தது, நம்ம டேரெக்டாக எழுதிட்டோம். பட் இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு வேல்யூஸுமே இருக்கும்போது அப்போ என்ன பண்ணணும், நம்ம நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும், -160 joules. Clear? Next question. The moment of inertia of a square plate of mass m about and side A about an axis as shown in figure. இது வந்து ஒரு ஸ்கொயர் பிளேட். இந்த ஸ்கொயர் பிளேட்டோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி நான் கேட்குறேன். இப்போ இது சென்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சென்டர் ஆக்சிஸ் நம்ம ஒன்று வச்சாச்சு, இதை பேஸ் பண்ணி அந்த ஸ்கொயர் பிளேட் ரொட்டேட் ஆகுது. அப்போ இந்த ஆக்சிஸ் இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பெண்ணுடைய டைரக்ஷனில் ஆக்சிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கொயர் பிளேட் இப்படி சுற்றி வருது. ஸோ அப்படி சுற்றி வரும்போது அவனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியோட வேல்யூ வந்து ma²/6. ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் அதோடைய ஓன் ஆக்சிஸில் இருக்கிறது நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருப்போம் ஃபார்முலாஸாக. அங்கே ஸ்கொயர் பிளேட்டுக்கு அதோடைய ஓன் ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆனால் ma²/6. இப்போ எனக்கு இந்த ஆக்சிஸ் வேணும். இப்போ என்ன பண்ணலாம்னா இதுக்கு பேரலாக ஒரு ஆக்சிஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஸோ வி கேன் யூஸ் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். இந்த மாதிரி ரெண்டு ஆக்சிஸ் என்ன ஆகிடுது, அதோட சென்டரில் போகிற மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், ரெண்டு ஆக்சிஸ் பேரலாக இருக்குது, ஒரு ஆக்சிஸ் இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ எதை யூஸ் பண்ணலாம், perpendicular axis theorem யூஸ் பண்ணலாம். by using perpendicular axis theorem இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நான் I0 எடுத்துக்கிறேன். சப்போஸ் இதை நான் I0 எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு இது வரது வந்து I, இதில் இருக்கிறது I அப்படின்னா எப்படி நம்ம இதை I0 ரிலேட் பண்ணலாம், இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி சுற்றுறது தான் I0. அப்போது பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்னா இந்த ரெண்டு I வேல்யூஸ், ரெண்டு ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேர்த்தா யார் வந்துடும், I0 வந்துடும். அப்போ ஐயோட வேல்யூ என்ன, I0/2. அப்போ இங்கே I0 வேல்யூ என்ன இருக்குது, ma²/6 / 2 போட்டால் 12 வந்துடும். அப்போ இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி இது ரொட்டேட் ஆனால் either this direction or opposite direction ரொட்டேட் ஆனால் இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி இப்படி இருக்குல்ல, இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி கரெக்டாக சென்டர்லேருந்து இந்த ஸ்கொயர் பிளேட் இப்படி ரொட்டேட் ஆகணும். அப்படி ரொட்டேட் ஆகும்போது இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ma²/12. இப்போ என்னன்னா இவனுக்கு பேரலாக வேணும். அப்போ அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. ஸோ பை யூசிங் parallel axis theorem இப்போ இங்கே இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம I' எடுத்துக்கோம். இப்போ I' = I ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வந்துடும், a/2 வந்துடும் இல்லையா. இப்போ ஃபார்முலா ma²/4. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஐயோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, ma²/12 ப்ளஸ் ma²/4. இப்போ இதுக்கு நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா 12 ma², இது 3 ma² வந்துடும், 12 மல்டிப்ளை பண்ணால். அப்போ இது 4 ma²/12. ஸோ ஃபைனல் ஆன்சர் பிகம்ஸ் ma²/3. கிளியர்? அப்போ இதோட ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ இங்கே பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணி இதுக்கு கரெக்டாக சென்டர் வழியாக போகக்கூடிய இந்த ஆக்சிஸோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறீங்க, ஸ்கொயர் பிளேட்டோடைய இந்த ஆக்சிஸ். இப்போ இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகும். அப்போ இந்த ஆக்சிஸ் சென்டர் வழியாக போகிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியும், அதை வச்சுட்டு இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஸில் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக கேட்குறதுன்னு இதுக்கு அடுத்து பேரலாக இருக்குது. இப்போ பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் அண்ட் பேரலல் ஆக்சிஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணுங்கள். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கவனிங்க, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். A capillary tube dipped in a liquid is tilted as shown in figure and length of the liquid in the capillary tube is 5 cm. இதோட லென்த் வந்து 5 cm இருக்குது. ஸோ the height என்ன? இப்போ ரொம்ப ஈஸி, இது பார்க்கும்போது ஒரு ட்ரிப்ளெட் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். 37 வந்துட்டாலும் இந்த ட்ரிப்ளெட் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இது லென்த் வந்து அதனுடைய இந்த ஹைபாட்டனஸ் இருக்கு இல்லையா, அது இந்த டியூபோட லென்த்து. ஆங்கிள் இது 37 இருக்குது. இது ரிப்பீட்டடாக நம்ம சொல்கிறது தான். இது 5 இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய ட்ரிப்ளெட் இது 3, இது 4, இது 3. அப்போ இங்கே இருக்கிற ஆங்கிள் 53. அப்போ இந்த ஹைட் அப்படின்றது என்ன வந்து வேல்யூ 4. அப்போ இதோட ஹைட் எவ்வளோ இருந்திருக்கணும், 4 cm இருந்திருக்கும். சரியா? 4 cm இதோட ஆன்சர். So next question. A metal rod 4 meter long has a circular cross section of radius 1 cm. இதோட ரேடியஸ் வந்து 1 cm இருக்கு, இப்படி இருக்கு, ரைட். இஸ் kept at 100 degree Celsius. ஒரு எண்டில் 100 degree Celsius இருக்கு, and another end 20 degree Celsius.
ஸோ மொத்தமாக இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் கொடுத்துருக்கோம். தென் த டெம்பரேச்சர் அட் 50 சென்டிமீட்டர். இப்போ இதுலேருந்து 50 சென்டிமீட்டர் இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. இதோட லென்த் வந்து 50 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த இடத்துல என்ன டெம்பரேச்சர் இருக்கும்? பாதியை கூட கிராஸ் பண்ணல, அதுக்கு முன்னாடியே வந்துடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம். 100 பக்கத்தில் ரொம்ப இருக்குது. அப்போ வேல்யூ கண்டிப்பாக 100க்கு க்ளோஸராக தான் இருக்கணும். சரியா? நம்ம செக் பண்ணலாம். இப்போ இது எப்படி செக் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த லென்த்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டோட்டல் லென்த்து 4 மீட்டருக்கு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் 80 டிகிரி செல்சியஸ். அப்போ இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, சாரி லென்த் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 50 சென்டிமீட்டர். 4 மீட்டருக்கு 80 டிகிரி செல்சியஸ்னா 50 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும்? இது நம்ம என்ன சொல்கிறோம்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னு சொல்கிறோம். இதில் டெல்டா டி பை டெல்டா எக்ஸ், இதை டெம்பரேச்சர் கிரேடியன்ட் சொல்கிறோம். இந்த டெம்பரேச்சர் கிரேடியன்ட் என்னது கான்ஸ்டன்டாக இருக்கும். ஏன்னா இது சீரிஸ் இல்லையா, அப்போ இது வழியாக போகக்கூடிய ஹீட் கரண்ட் வந்து யூனிஃபார்மாக தான் இருக்கும். இந்த ஹீட் கரண்ட் யூனிஃபார்மாக இருந்தால் இந்த மொத்த ராடுக்கும் டெல்டா டி பை டெல்டா எக்ஸ் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கிரேடியன்ட் கான்ஸ்டன்ட். அப்போது நல்லா கவனிங்க, மொத்தமாக இருக்கக்கூடிய லென்த் வந்து 4 மீட்டர். இப்போ 4 மீட்டர் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த வேல்யூ எடுத்துக்கும், 4 மீட்டர் எடுத்துக்கும். இப்போ 4 மீட்டர் சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் என்ன வந்துருக்கும், 350 சென்டிமீட்டர் வந்துருக்குமா? எஸ், இப்போ அதை எடுத்துக்கும். இப்போ 350 சென்டிமீட்டர்னு வரும்போது இதில் இருக்கிற டெம்பரேச்சர் கிரேடியன்ட் என்ன, இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் T மைனஸ் 20 வந்துடுது. அப்போ இது எடுத்தோம்னா லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா 100 மைனஸ் T, அதில் எவ்வளோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, 50. அப்போ இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்க்கும் இதோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் டிவைட் பை அதோட ரெஸ்பெக்டிவ் லென்த் கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ நான் கேன்சல் பண்ணால் இது 7. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 700 மைனஸ் 70 ஈக்குவல்ஸ் டு இது T மைனஸ் 20 வந்துடும். இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணால் 720 ஈக்குவல்ஸ் டு இது மைனஸ் ஆனங்க போயிடும் 80. ஸோ T இஸ் ஈக்குவல்ஸ் டு 720 டிவைட் பை 8. ஸோ கேன்சல் பண்ணும்போது 90. கிளியர்? அப்போ இதோட ஆன்சர் 90 டிகிரி செல்சியஸ். ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் நல்லா கவனிங்க, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் டிவைட் பை த லென்த், இதோட ரேஷியோ கான்ஸ்டன்ட். அப்போ 100 T, இங்கே இருக்கக்கூடிய இந்த 50 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து T டிகிரி செல்சியஸ். அப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு இருக்கிற டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் டிவைட் பை லென்த், அதே மாதிரி ரிமைனிங் பார்ட்டோடைய டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் டிவைட் பை லென்த், இந்த 2 ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி இன்டர்மீடியேட்டில் எங்கே கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும், டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ண முடியும். சரியா? Next question, if force, length and mass would have been the fundamental units, what would have been the dimensional formula for time? இப்போ force, length and mass இதை மூணையுமே டைமோட ரிலேட் பண்ணணும். இப்போ இதுக்கு இருக்கக்கூடிய சிம்பிளஸ்ட் வே என்னன்னா force equals to mass into acceleration எழுதலாம். அப்போ F ஓட வேல்யூ யாருக்கு ஈக்குவல், m into acceleration என்ன பண்ண முடியும், v by t எழுதலாம். இப்போ ஃபோர்ஸ் மாஸ் டைம் ரிலேட் ஆயிடுச்சு. இப்போ வெலாசிட்டியை ரிலேட் பண்ணணும். வெலாசிட்டியை வித் லென்த் ரிலேட் பண்ணால் இது L by t ஸ்கொயர் ஆயிரும். அப்போ t ஸ்கொயரோட வேல்யூ யாருக்கு ஈக்குவல், ml டிவைட் பை f. அப்போ t யாருக்கு ஈக்குவல், ரூட் ஆஃப் ml டிவைட் பை f வந்துடும். கிளியர்? இப்போ டைமோடைய வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ், லென்த் அண்ட் f, ஃபோர்ஸ் எழுதியாச்சு. இது நீ டைமென்ஷன்ஸில் மாற்றிக்க வேண்டியதுதான். இப்போ டைமென்ஷன்ஸ் தான் மாஸ் கேபிட்டல் M அதோட டைமென்ஷன், ஸோ இதோட பவர் இங்கே 1/2 வந்துடுது. லென்த் டைமென்ஷன் L, அதோடைய பவர் 1/2. F அதோடைய பவர் மைனஸ் 1/2 வந்துடும். அப்போ அப்படி நான் கரஸ்பாண்டிங் டைமென்ஷன்ஸை மாற்றியாச்சு. அப்போ இதில் F பவர் ஆஃப் மைனஸ் 1/2, L பவர் ஆஃப் 1/2, M பவர் ஆஃப் 1/2. ரைட்? ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். An ideal fluid is flowing through an horizontal tapered pipe as shown. As the fluid flows, the velocity of the fluid along the flow. ஸோ இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ இந்த டைரக்ஷனில் போக போக என்ன ஆகும் தான் கொஸ்டின் கேட்டிருக்கோம். இந்த டைரக்ஷனில் போக போக இப்போ லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல கிராஸ் செக்ஷன் வந்து A1 எடுத்துக்கும். இங்கே போகக்கூடிய இந்த ஃப்ளூயிடோட வெலாசிட்டி V1. ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடிய இவனுடைய ஏரியா A2, இங்கே போகக்கூடிய இந்த ஃப்ளூயிடோட வெலாசிட்டி V2. கிளியர்? ஸோ A1 V1, இந்த சைடு A2 V2. இந்த A1 V1ன்ற இந்த ப்ராடக்ட் என்ன பேருனாக்க ரேட் ஆஃப் ஃப்ளோன்னு பேர். இந்த ப்ராடக்ட் என்ன பேர், ரேட் ஆஃப் ஃப்ளோ. இதை வேறு எப்படி சொல்லலாம்னா ஃப்ளூயிட் கரண்ட்னு சொல்ல முடியும். இதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னாக்க மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் லிக்விட் ஃப்ளோ ஆகுது, இது ஃப்ளூயிட் கரண்ட்னு சொல்லலாம். இந்த ஏவி, இந்த ஏவி இந்த ரேட் ஆஃப் ஃப்ளோ சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரே பைப்பில் தான் போகுது, சீரீஸில் தான் போகுதுன்னா இது மாறாது, இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எப்படி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் ஒரு ரெசிஸ்டர், ஒரு 4 ரெசிஸ்டர் சீரீஸில் வச்சுருக்கோம்னா எல்லா ரெசிஸ்டர்லையுமே ஒரே கரண்ட் தான் போகும். அதே மாதிரி தான் இங்கே
fluid current same. அப்போ A1 V1 னா இங்கே இருக்கக்கூடிய எந்த ப்ராடக்ட் A2 V2 ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இப்போ A1 V1 ஈக்குவல்ஸ் டு A2 V2. சரியா? இப்போ இங்கே A1 by A2 அது யாருக்கு ஈக்குவலாக வந்திருக்கும்? V2 by V1க்கு ஈக்குவலாக வந்திருக்கும். இப்போ இதில் A1 கிரேட்டராக இருக்குது, நமக்கு விசிபிளாகவே தெரியுது. A1 வைடர் கிரேட்டராக இருக்குது, A2 ஸ்மாலர். அப்போ இந்த ரேஷியோ கிரேட்டர் தென் 1 இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக இந்த V2 by V1 ரேஷியோ ஒன்றா தானே இருக்கும். அப்போ V1 கம்பேர் பண்ணி இந்த இடத்துல V2 என்ன இருக்குது? அதிகமாக இருக்குது. V2 by V1 கிரேட்டர் தென் 1னா V2 இஸ் கிரேட்டர்னு அர்த்தம் தேன் V1. அப்போ இங்கேருந்து போக இந்த ஃப்ளூயிடோட வெலாசிட்டி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்க்ரீசஸ். கிளியர்? Next question. So given below are the two statements, statement based questions. Statement 1 என்ன கொடுத்திருக்கோம்னா the angle of contact of a liquid decrease with increase in temperature. Direct relationship கிடையாது, formulas எதுவுமே நம்ம பார்ப்போம். With increase in temperature surface tension of a liquid increase. இப்போ இதை நம்ம என்ன பண்றோம்? கான்செப்சுவலா சொல்லுவோம். இதுல வந்து ரெண்டுமே கரெக்ட்டா இல்லையான்னு பார்க்கணும், கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் அ லிக்விட் இன்க்ரீஸ். சர்ஃபேஸ் டென்ஷன் எதை வச்சு வருது? மாலிகுல்ஸ் இடையில இருக்க அட்ராக்ஷன்ஸ் வச்சு வருது. இப்போ நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அந்த மாலிகுல் இடையில இருக்க அட்ராக்ஷன் குறையும் இல்லையா? அவங்களுக்கு கைனடிக் எனர்ஜி குறையும், மாலிகுல் இடையில அட்ராக்ஷன் குறையும். அப்போ அந்த மாலிகுல்க்கு இன் பிட்வீன் இருக்கிற அட்ராக்ஷன் குறைஞ்சா சர்ஃபேஸ் டென்ஷன் என்னது? குறையும். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அது குறையும். அப்போ வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் லிக்விட் இன்க்ரீஸ். இது தப்பு. சொல்றது புரிஞ்சுக்கலாம்? சர்ஃபேஸ் டென்ஷன் ஒரு லிக்விடுக்கு பார்க்குறீங்க, அது வர்றதுக்கு முக்கியமான காரணமே அதுக்கு இடையில இருக்க அட்ராக்ஷன் தான். மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா இருக்க ட்ரை பண்ணது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ரெயின் ட்ராப் ஸ்பெரிக்கலாக இருக்குது, அதுக்கு ரீசன் சர்ஃபேஸ் டென்ஷன். ரெயின் ட்ராப்பில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே உள்ள பிடிச்சி இழுக்குது. ஸோ மினிமம் சர்ஃபேஸ் ஏரியாவில் இருக்க ட்ரை பண்ணுது டியூ டு அட்ராக்ஷன். இப்போ நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த அட்ராக்ஷன் குறையுமா? குறைஞ்சிச்சுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் குறையும். அப்போ இது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து பாருங்க, the angle of contact of liquid decrease with increase in temperature. இப்போ angle of contact அப்படின்னா சப்போஸ் இது வந்து ஒரு மெர்க்குரின்னு வச்சுக்கோங்க. இந்த மெர்க்குரி வந்து கிளாஸ் பிளேட் மேலே இப்படி இருக்கு, இது வெட் பண்ணாது, கிளாஸ் பிளேட்டை வெட் பண்ணாது. அப்போ இதுக்கு angle of contact எடுத்தால் இப்படி தான் எடுப்போம் இந்த சர்ஃபேஸ்லேருந்து. இப்போ இது பார்த்தீங்கன்னா தீட்டா அப்டீஸ் ஆயிடும். இது angle of contact இருக்கு. இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? அந்த மாலிகுல் கிடையாது இருக்கிற அட்ராக்ஷன் குறையும், சர்ஃபேஸ் டென்ஷன் குறையும். அப்படி சர்ஃபேஸ் டென்ஷன் குறைஞ்சா இந்த மெர்க்குரி மாலிகுல்ஸ் கடையில் இருக்கிறது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதை கொஹசிவ்னு சொல்லுவோம். இந்த மெர்க்குரிக்கும் இங்கே இருக்க கிளாஸு கடையில் இருக்கிறது அடசிவ். அப்போ இங்கே இருக்கக்கூடிய கொஹசிவ் ஃபோர்ஸ் குறையுது. சர்ஃபேஸ் டென்ஷன் குறைஞ்சா கொஹசிவ் குறையுதுன்னு அர்த்தம். அப்போ இது என்ன ஆரம்பிக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக இது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி ஸ்ப்ரெட் ஆகும். இப்படி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் என்ன ஆரம்பிக்குது? டிக்ரீஸ் ஆகுது. அப்போ டெம்பரேச்சரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் டிக்ரீஸ் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட், statement 1 is correct. So statement 1 is true, statement 2 is false. Option 3. Clear? So purely concept based. So next question. இது பாருங்க. A man of mass 60 kg moves on a plank of mass 140 kg with a constant velocity 2 meter per second with respect to the plank from one end to the other end. இப்போ இது plank இப்படி இருக்கு. இங்க ஒரு பர்சன் நிற்கிறாரு. இவர் போகக்கூடிய velocity of a man அது எப்படி கொடுக்குறாங்க? with respect to the plank எவ்வளோ இருக்கு? 2 meter per second இருக்கு. சரியா? இப்போ இந்த plank உடைய மாஸ் வந்து 140 கிலோகிராம், இவருடைய மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. இது 140 கிலோகிராம். இப்போ இந்த plank வந்து லெஃப்ட் சைட் போகும் இல்லையா? இவர் இந்த டைரக்ஷனில் போனால் plank லெஃப்ட் சைட் போகும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஸோ velocity of the plank is, plank உடைய velocity என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே velocity of a man with respect to plank அப்படினு பார்த்தா velocity of a man minus velocity of a plank, relative velocity formula. இப்போ எனக்கு man உடைய velocity தெரியாது, ஏன்னா இது தெரியும், man உடைய velocity தெரிஞ்சா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். man உடைய velocity இங்க தெரியாது, கொடுக்கல. என்ன பண்ணலாம்? இது கான்செப்ட் என்னது? ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு plank இருக்கு, அதுக்கு மேல ஒரு பர்சன், plank மேல ஒரு பர்சன் நிக்கிறார். ஸோ பர்சன் ஒரு எண்ட்ல இருந்து அதர் எண்டுக்கு போகும்போது plank பின்னாடி போகும். இது பியூர்லி கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பேஸ் பண்ணி இருக்கிறது. இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னா மேனோட வெலாசிட்டி ஆர் மேனோட மாஸ் 60, அவனுடைய வெலாசிட்டி நம்ம விஎம்னு எடுத்துக்கிறோம். பிளாங்கோடைய மாஸ் வந்து 140, அவருடைய வெலாசிட்டி விபி. மாஸ் இன்டு வெலாசிட்டி, மாஸ் இன்டு வெலாசிட்டி, ரெண்டு பேருடைய மொமெண்டம் ஈக்குவல். இப்போ நான் கேன்சல் பண்ணனா விஎம் உடைய வேல்யூ, ஏன்னா எனக்கு விஎம் தான் தெரியாது, ஆனால் அதை வச்சு நான் விபி கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் விஎம்க்கு பதிலாக நான் விபி எழுத போகிறேன். ஸோ விஎம் லெஃப்ட் சைடு வச்சுக்கிறேன். இதை நான் கேன்சல் பண்ண என்ன வந்துடும் எனக்கு? இதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இட் பிகம்ஸ் 3, இட் பிகம்ஸ் 7,
இப்போ 7/3 Vp சரியா 7/3 Vp இதை நான் எழுதியாச்சு. நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பண்ணணும். ஏன் அப்படின்னா Vm உடைய வேல்யூ 7/3 Vp வந்துடுது. பட் இந்த இடத்துல டைரக்ஷன் இப்படி போயிருக்கு. பட் இந்த Vp பர்சனல் என்ன போகும், லெஃப்ட் சைடு தானே போகும். இதை நான் மைனஸ் ஆஃப் Vpன்னு எழுதிக்கிறேன். இல்லை கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னாக்கா Vpயோட வேல்யூ இந்த இடத்துல Vன்னு எழுதிக்கோங்க. அப்போ நான் இங்கே Vன்னு எழுதிக்கிறேன் 7/3 V. இப்போ இங்கே வரும்போது இது மைனஸ் V ஆயிரும். ஸோ இட் பிகம்ஸ் 7/3 V ப்ளஸ் V. சொல்லது ஏன் புரியுது இல்லையா? இது மேன் இவனுடைய வெலாசிட்டி ரைட் சைடில் இருக்குது, அப்போ இது பாசிட்டிவ். பிளாங்கோட வெலாசிட்டி லெஃப்ட் சைடு இருக்குது, அது நெகட்டிவ். அதனால Vp வந்து மைனஸ் வின் போட்டாச்சு. அப்போ இட் பிகம்ஸ் என்ன ஆயிரும் 10V/3. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது V தான். இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மேன் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாங்க் வந்து 2 இருக்கு இல்லையா? அப்போ 2 is equals to இங்கே இருக்கக்கூடிய, அதாவது இது வந்து 2 வந்துடுது. ஸோ 2 equals to 10V/3. இப்போ நான் கேன்சல் பண்ணனா 5 வந்துடும். இப்போ V equals to 3/5. இந்த பிளாங்கோட வெலாசிட்டி என்ன வந்துடும் 3/5 m/s. கிளியர்? ஸோ யுவர் ஆப்ஷன் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். புரியுதுங்களா? ஸோ சும்மா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஃபார்ம் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இதை வச்சு நீங்கள் ஆப்ஷன் எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். இதுவும் பாருங்கள், இது ஃப்ரிக்ஷனில் இருந்து த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆஃப் அ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆஃப் அ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் Fs maximum depends on the area of contact and independent of the materials. அடுத்து the limiting force of a kinetic friction is independent of area of contact and depends on the material. இதில் டிபெண்டன்ட் கொடுக்குறாங்க, இதில் இண்டிபெண்டன்ட் கொடுக்குறாங்க. ஜென்ரலாக இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இது ஏரியா ஆஃப் கான்டாக்ட் டிபெண்ட் பண்ணாது. இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த மெட்டீரியல், என்ன சர்ஃபேஸ் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போது லிமிட்டிங் ஃபோர்ஸ் ஆஃப் அ கைனடிக் ஃப்ரிக்ஷன் இண்டிபெண்டன்ட் டிபெண்ட் பண்ணலை ஆஃப் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். கரெக்டு, டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த மெட்டீரியல்ஸ். இது கரெக்ட். ஒரே விஷயத்தை தான் மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ இங்கே இண்டிபெண்டன்ட் ஒத்துக்கிட்டாங்க. அப்போ இது கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டிபெண்ட்ஸ் கொடுங்க, அப்போ இது தப்பு. இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டாக இருக்குது, ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இன்கரெக்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட். ஏன்னா இது டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கொடுக்குறாங்க. என்ன இருக்கணும், ஜென்ரலாக சர்ஃபேஸோடைய ஏரியா கான்டாக்ட் ஏரியா இருக்குல்ல, அது டிபெண்ட் பண்ணாது. என்ன நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ் டிபெண்ட் பண்ணும், டைல்ஸ் இருக்கா இல்லை வுட்டன் ஃப்ளோர் இருக்கா, இதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ இதோட ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். Next question. A magnet with a moment m is given if it bent into a semicircular form. முன்னாடி இந்த வயரை வந்து லூப்பாக மாற்றணும்னு சொன்னாலே அதே மாதிரி தான். இப்போ எங்கிட்ட ஒரு மேக்னெட் இருக்குது. இப்போ இந்த மேக்னெட்டோடைய போல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா இந்த -qm வந்துடும், இது +qm வந்துடும். மேக்னெட்டிக் சார்ஜ்னு சொல்கிறோம். செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் வந்து 2l. இப்போ இதோடைய மேக்னெட்டிக் மொமெண்ட் எழுதுனா m × 2l. ரைட்டா? இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா இப்படி பெண்ட் பண்ணுறேன், செமி சர்க்குலராக பெண்ட் பண்ணியாச்சு. அப்படி பெண்ட் பண்ணும்போது போல் ஸ்ட்ரென்த் மாறாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ இவங்களுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்ன பண்ணிட்டோம்னா எல்லுன்னு எடுத்துரும். சரியா? இது கன்ஃபியூஸ் ஆகலைன்னா இது எல்லுன்னு எடுத்துக்கும், இது எல்லுன்னு எடுத்தாச்சு. இப்போது இந்த ஸ்மால் எல்லோடைய வேல்யூ தான் இங்கே என்னவா இருக்குது, சர்க்கம்ஃபரன்ஸாக இருக்குது. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் யாருக்கு ஈக்குவல், π × L/2. ஏன்னா இதில் பாதி தான் ரேடியஸ் இல்லையா? இதோட மொத்த இந்த டயமீட்டரில் பாதி தான் ரேடியஸ், πr/2. ரைட்? அப்போது இங்கே நான் எழுதுனேன்னா நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் m' = qm போல்ஸ் வந்துடும். இந்த எல் வந்து பார்த்தீங்கன்னா π, இந்த எல்லுன்னு எழுதிடுறேன். இந்த எல்லுக்கு பதிலாக நான் சப்ஸ்டிட் பண்ண 2l/π சப்ஸ்டிட் பண்ணலாமா? இந்த கேபிட்டலுக்கு பதிலாக அப்போ 2l/π. இந்த 2/π நான் காமனாக எடுத்துட்டா qm × l. இந்த qm × l வந்துடுது, ஆல்ரெடி இருக்கிற m வந்துடும் qm × l. அப்போ இந்த நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன வந்துடும்னா m' = 2m/π. ரைட்? ஆப்ஷன் 4. கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கேர்ஃபுல்லாக படித்து பார்க்கணும். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிஹேவியர் இஸ் சேம் ஃபார் ஆல் த மெட்டீரியல்ஸ். கிடையாது. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் இந்த பிஹேவியர் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு மாதிரி வரும். இப்போ நீங்கள் ரப்பருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், ஏன்னா அது எலாஸ்டோமர்னு சொல்லுவோம். இதே வந்து நீங்கள் அயனுக்கு வந்து பார்த்தீங்க, அதாவது ஸ்டீல் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் அதோட பிஹேவியர் மாறும். அப்போ இது கரெக்ட் கிடையாது. டக்டைல் மெட்டீரியல்ஸ் கேன் பி ஸ்ட்ரெச்டு டு காஸ் லார்ஜர் ஸ்ட்ரெயின். கிடையாது. இன் பர்மனன்ட் செட் ஈவன் ஸ்ட்ரெஸ் இஸ் 0, த ஸ்ட்ரெயின் இஸ் நாட் 0. பர்மனன்ட் செட் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் 0 ஆயிரும், ஆனால் இது நீங்கள் இங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெயின் 0 ஆகாது. அப்போ கண்டிப்பாக இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே,
தேங்க்யூ.